தலையை முகம் மறைக்காமல் காட்சட்டையை அணிந்து அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு இங்கே பயிற்சி வழங்கப்பட்டவர்களால் எந்த தடையோ அல்லது இதனை நீங்கள் அணிய முடியாது என்றோ எந்த விதமான அறிவுறுத்தல்களும் வழங்கப்படவில்லை. அதாவது அங்கே அதன் அர்த்தம் எந்த தடையுமே அதன் இல்லை என்பதுதான். இங்கே கடமைப்பாடு இருக்கிறது இந்த முஸ்லிம் காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு உடனடியாக இதனை தீர்த்து வை. அதாவது அவருக்கு பிரச்சனை என்னவென்று சொல்லிய விளங்குதில்லை. இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை போடுறது யாரு அப்படின்னா அந்த சர்க்குலர் த ஹாஸ்பிட்டல் அக்கார்டிங் டு த சர்க்குலர் ஒன்லி அவங்க ஆக்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தின் பேர்ல இருக்காங்க. அந்த சர்க்குலர் தான் சொல்லுதீங்க இந்த முஸ்லீம் உடைய அணிய இந்த சர்க்குலர் மறுக்குது இல்லையா? இந்த சீருடையில ஒரு நாளுமே ஹிஜாபோ அல்லது காட்சட்டியோ வராது. என்னண்டா அப்படி வந்தா இருக்கிற எல்லாரும் தமிழ் முஸ்லீம் சிங்களம் எல்லா இனத்தவரும் அவ்வாறு தான் உடுக்கணும். ஏன்னா அது யூனிஃபார்ம். அவர் ஏன் இப்படி ஒரு செயலை எடுத்தாரு, ஏன் இப்படி அவருக்கு திடீர்னு இந்த சிந்தனை வந்துச்சு? இப்போ உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாகாணத்தில் எப்படியுமே முஸ்லீம் மக்கள் தான் கூடுதலாக மருத்துவ சாலைக்கு வர தமிழ் மக்களும் வராங்க. அப்போ அவங்களுடைய கலாச்சார உடையோட தான் அவங்க வேலை செய்ய வேணும். அது என்ன சொல்றது, இந்த சர்க்குலர் இருந்தாலும் இல்லாட்டியும் முஸ்லீம் மக்கள் எப்படி டெனிமே இதையும் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா? இல்லை அந்த சிங்கள பெண்கள் வர மாதிரி கவுன் எடுத்துட்டு வர முடியுமா? முடியாது. அவங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு, மத அடையாளம் இருக்கு, அதுக்குள்ளதான் அவங்க செய்யணும். அப்ப இந்த பிரச்சனை இருக்கிற நேரம் உண்மையிலே பொறுப்பு வாய்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி, நம்மை போன்ற ஊடகவியலாளர்களும் சரி, இந்த சிந்தனை அவருக்கு ஏன் இப்படி திடீர்னு தோன்றுது? இல்ல நானும் சொல்றதாய்தான் அவருடைய தனிப்பட்ட சிந்தனையாலதான் எங்க சமூகம் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதுல நான் இந்த பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லாட்டி நான் நேத்து கண்டது சோசியல் மீடியால பழைய ஆடியோ ஒண்ணுதான். ஆனா அவருடைய மனைவி ஒரு தமிழ் ஒரு பையனுக்கு அவ மிரட்டுறாங்க. எம்புருஷன் யாரு தெரியுமா? ஆமா, மட்டக்களப்புல இருந்து உன்னை தூக்குவோம் பாத்துக்க அப்படின்னு. அதாவது இந்த பிரச்சனையை விட்டுருவோம், இது இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்டது. ஆனா அது ஒரு தமிழ் பையன், அவன் ஸ்கூல் பையன் நினைக்கிறேன். அவனுக்கு அவன் மிரட்டா எம்புருஷன் யாரு தெரியுமா? உன்னை ஊரை விட்டு இல்ல மட்டக்களப்புலே வாழ விட மாட்டேன், தூக்குவோம் பாத்துக்க அப்படிங்கிறாங்க. அது என்ன அந்த பின்புலம் ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னால் அது ரஸ்மின் சொன்னது போன்று நம்ம பார்க்கிறோம். இப்ப கொஞ்ச காலமாகவே முஸ்லிம்ஸ் ஆடை தொடர்பான பிரச்சனைகள், முஸ்லிம்ஸ் கலாச்சாரம் தொடர்பான பிரச்சனைகள் எவ்ரி கவர்மெண்ட் வித்தியாசமான முறைகளில் திணிக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். COVID-19 எடுத்தீங்கன்னா அவங்களோட உடல் எரிக்கப்படணும் என்று வந்திருக்கு. பாம் பிளாஸ்ட்ல அதுக்கு பிறகு எவ்ரி முஸ்லிம்ஸ் ட்ரீட்டட் லைக் அக்யூஸ்ட் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹிஜாப் இஷ்யூ வந்திருக்குது. ஸோ இஸ்லாமிய பெண்ணுக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது, இப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு இந்து சகோதரியோ அல்லது இன்னொரு மதத்தை சேர்ந்த சகோதரியோ அவங்களோட ட்ரெஸ் கோட்ல அவங்க போறாங்க. ஒரு நன் முஸ்லிம் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு முஸ்லிம் பிள்ளை மறைக்க கூடாது என்பதையோ அல்லது ஒரு முஸ்லிம் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு நன் முஸ்லிம் திறந்துக்கிட்டு போறாங்கிறதோ இங்க உள்ள ஆர்குமெண்டே கிடையாது. நம்ம மதத்தை பிரச்சாரம் பண்றோம், அதை ஏத்துக்கிறவங்க மூடிக்க போறாங்க, அதை ஏத்துக்கிறாதவங்க அவங்களோட கல்ச்சர்ல போறாங்க. இதை ஏன் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க? ஷார்ட் நியூஸ் வழங்கும் ரவுண்ட் டேபிள் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சமூகத்திலே நடைபெறக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் அலசி வருகின்றோம். அந்த அடிப்படையிலே அண்மைய நாட்களாக சமூக வலைத்தளங்களிலே மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கக்கூடிய விடயம் கல்முனை ஆதார வைத்தியசாலையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆடை பிரச்சனை. இந்த பிரச்சனை குறித்து பலரும் சமூக வலைத்தளங்களிலே பலவிதமான கருத்துக்களை எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள். ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால், புட்டும் தேங்காய் பூ மாதிரி இருந்த இந்த இரண்டு சமூகங்கள் மீண்டும் ஒரு முறை மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றது. இதனை எப்படி தீர்த்து கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே நடுநிலையாக இருந்து இந்த பிரச்சனையை எப்படி கையாள்வது என்பது குறித்து இன்றைய ரவுண்ட் டேபிள் நிகழ்ச்சியிலே அலசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றும் கூட மிக முக்கியமான 4 அதிதிகள் எங்களுடைய கலையகத்தில் இருக்கின்றார்கள். முதலிலே அவர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றேன். என்னுடைய வலப்புறத்திலே சட்டத்தரணி ஆண்டனி டெலிமா அவர்கள் இணைந்திருக்கின்றார். நிகழ்ச்சிக்குள் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். அவருக்கு அருகாமையில் சமூக நீதி கட்சியின் தலைவர், இந்த பிரச்சனை குறித்து அதிகமாக சமூக வலைத்தளங்களிலே பேசி வரக்கூடிய ஒருவர், சகோதரர் அர்க்கம் முனீர் அவர்கள் இணைந்திருக்கின்றார். நிகழ்ச்சிக்குள் அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய இடப்புறத்திலே ஊடகவியலாளர், சமூக செயற்பாட்டாளர் சுரேன் சந்திர இணைந்திருக்கின்றார். கடந்த அமைச்சரவை மாநாட்டிலும் கூட இது குறித்து அமைச்சரோடு கேள்விகளை
என்னோடு இணைந்து கேட்டவர். அவரையும் நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் சுரேன். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். சுரேனுக்கு அருகாமையில் சர்வதேச அரசியல் விமர்சகர், சமூக செயற்பாட்டாளர் சகோதரர் ரஸ்மின் MIAC அவர்கள் இணைந்திருக்கின்றார். நிகழ்ச்சிக்குள் அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். இந்த 4 அதிதிகளோடு இந்த பிரச்சனையை நடுநிலையில் இருந்து எப்படி கையாளலாம் என்பதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நீங்களும் கூட இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்க்காமல் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டாம். கருத்துக்களை பதிவிடுவதாக இருந்தால் கண்ணியமான முறையிலே எப்படி இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே உங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். முதலிலே சகோதரர் அல்கமுனீர் அவர்கள், இந்த பிரச்சனைகள் குறித்து அதிகமாக சமூக வலைத்தளங்களிலே உங்களுடைய கட்சி அல்லது நீங்கள் பேசி வருவதை நான் அவதானிக்கிறேன். முதலிலே இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிக்கிறது? உண்மையிலே இந்த பிரச்சனையை ஆரம்பித்த புள்ளி என்னவென்று சொன்னால், இந்த 9 சுகாதார உதவியாளர்களுக்கும் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையிலே அவர்களுக்கான நியமனம் அவர்களுக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி வழங்கப்படுகிறது. அதன் பின்னர் அவர்கள் கொழும்பிலே 3 நாள் ஒரு பயிற்சிக்காக கலந்து கொள்கிறார்கள். அந்த பயிற்சியில் கலந்து கொள்ளும் போது கூட அவர்களுடைய சீருடையோடு அவர்களுடைய அதனை ஹிஜாபினை ஹெட்ஸ்காஃப் தலையை மறைத்து முகம் மறைக்காமல் காட்சட்டையை அணிந்து அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு இங்கே பயிற்சி வழங்கப்பட்டவர்களால் எந்த தடையோ அல்லது இதனை நீங்கள் அணிய முடியாது என்றோ எந்த விதமான அறிவுறுத்தல்களும் வழங்கப்படவில்லை. அதாவது அங்கே அதன் அர்த்தம் எந்த தடையுமே அதில் இல்லை என்பதுதான் அர்த்தம். அதன் பின்னர் அவர்கள் ஆகஸ்ட் 6ஆம் தேதி இந்த தங்களுடைய பணியினை, அதாவது டியூட்டிஸை அசியூம் பண்ணுறதுக்காக அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிற நேரம் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் உள்ள நிர்வாகத்தினர் அவர்களுக்கு நீங்கள் இவ்வாறு அணிந்து வர முடியாது என்ற சீருடையிலே கவுன் மட்டும்தான் இருக்கிறது, நீங்கள் தலையை மறைத்து காட்சட்டை அணிந்து வர முடியாது என்று சொல்லுகிறார்கள். அந்த நாளே எங்களை அவர்கள் தொடர்பு கொண்டு இவ்வாறு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி எங்களுக்கு தெரியப்படுத்தியது போது நாங்கள் இதனை சுமூகமாக நாங்கள் அதற்குரிய ஒரு சர்க்குலரை நாங்கள் காட்டுகிறோம். பொது நிர்வாகத்தினுடைய ஒரு சுற்று நிருபம் இருக்கிறது. அதில் இவ்வாறு நீங்கள் உங்களுடைய அடிஷனல் க்ளோத்திங் அது சம்பந்தமாக நாங்கள் விரிவாக கதைக்கலாம், இது அணிய முடியும் என்பதனை நாங்கள் சுட்டிக்காட்டி நீங்கள் இதனை அவர்களுக்கு சுமூகமாக தெரியப்படுத்துங்கள், இவ்வாறு ஒரு விடயம் இருக்கிறது, இதனை அனுமதிக்கப்பட்ட வகையில் தான் நாங்கள் அணிந்து வருகிறோம் என்பதனை சொல்லுங்கள் என்று அடுத்த நாள் போய் இவர்கள் நிர்வாகத்தினரிடமே இந்த விடயத்தை கூறுகிறார்கள். கூறிய போது நிர்வாகத்தினர், நீங்கள் இன்று நாங்கள் உங்களை அனுமதிப்போம், ஆனால் நாளை நீங்கள் திரும்பவும் பழையபடி தான் வர வேண்டும் என்று சொல்லி சில இவ்வாறான எச்சரிக்கையை விடுக்கிறார்கள், கருத்துக்களை. அதன் பின்னர் இந்த இடத்திலே பணிப்பாளர் ஒரு விபத்தின் காரணமாக ஒரு கிழமை சமூகம் அளிக்கவில்லை, விடுமுறையிலே. ஆகவே திரும்ப திங்கட்கிழமை பணிப்பாளர் வருவார். அவர் வரும்போது அவர் சொல்லி இருக்கிறார், உங்களை நான் இந்த ஹிஜாபோட இந்த ஆடியோட நான் பார்க்க கூடாதுன்னு சொல்லி. ஆகவே அவர் வர முன்னர் நீங்கள் இதனை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்குகிறார். அதே போது இந்த இடைப்பட்ட காலத்திலேயே அவர்களுக்கு நீங்கள் ஒன்றோ இடம் மாறி செல்ல வேண்டும், அல்லது நீங்கள் ரிசைன் பண்ண வேண்டும், அல்லது நாங்கள் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும் என்று நிர்வாகத்தினரால் கடுமையான எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கு. இது ஒவ்வொரு விடயம் நடைபெற்ற போதும் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் நிர்வாகத்தினரிடம் கேட்ட விடயம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு எழுத்து மூலம் அறியத்தாருங்கள், எந்த சுற்று நிருபத்தை நாங்கள் மீறி இருக்கிறோம், பின்பற்றவில்லை என்பதனை அவ்வாறு கேட்டும் எந்த விதமான பதிலும் அது குறித்து வழங்கப்படவில்லை. அதன் பின்னர் தான் நாங்கள் இது குறித்து பொதுவெளியிலே நாங்கள் இதனை உடனடியாக சுகாதார அமைச்சர், இங்கே முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இது சம்பந்தமாக நாங்கள் முதலாக இதனை கருத்து வெளியிடும் போது சுகாதார அமைச்சர் இதில் உடனடியாக தலையிட்டு இதற்கு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்தோம். அதே நேரத்தில் பல ஊடகவியலாளர்கள் உங்களை போன்ற இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு குரல் கொடுக்கக்கூடிய செயற்பாட்டாளர்கள் இந்த பிரச்சனையை பொதுவெளியிலே கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். இவ்வாறு தான் அந்த பிரச்சனை ஆரம்பமானது. அதுக்கு எனக்கு சொல்லுங்கள், சமூக வலைத்தளங்களிலே இப்போது பேசப்படக்கூடிய மிக பிரதான விடயம் அபாயாவுக்கு தடை, புர்கா தடை, ஃபர்தா தடை, ஹிஜாப் அணிய முடியாது என்று சொல்கிறார்கள். உண்மையிலே இன்னும் சிலர் இவர்கள் தாதியர்கள் என்றும் குறிப்பிடுகிறார்கள். மக்களுக்கு சரியாக இன்னும் தெரியவில்லை இவர்கள் யார், இவர்களுடைய பதவிகள் என்ன, அதே போன்று இவர்கள் எந்த ஆடை இவர்களுக்கு அங்கே மறுக்கப்பட்டிருக்கின்றது, இவற்றை தெரியாமல் சமூக வலைத்தளங்களிலே கருத்து பரிமாறல்களை நாங்கள் பார்க்கின்றோம். முதலிலே அவர்களுடைய ஆடை என்ன, அவர்கள் தாதியர்களா அல்லது மைனர் ஸ்டாஃப்ஸா, அதை தெளிவுபடுத்தும். இதிலே முதலில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டு விட்டு உங்களுடைய கேள்விக்கான பதிலை தாரேன். என்னவென்று சொன்னால்,
நேற்று முஸ்லிம் காங்கிரஸினுடைய தலைவர் குறிப்பிட்ட கருத்து, அது குறித்த ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும். என்னன்னு சொன்னால், முஸ்லிம் காங்கிரஸினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர், தற்போதைய நிலையிலே முஸ்லிம் சமூகத்தில் உள்ள ஒரு அரசியல் கட்சியினுடைய மிக முக்கியமான அரசியல் கட்சியினுடைய தலைவர், மூத்த அரசியல்வாதி, பழுத்த அனுபவம் உள்ளவர். இந்த பிரச்சனையிலே ஒரு கிழமையாக இது சம்பந்தமாக இந்த விதமான கருத்துக்களையும் அவர்கள் தெரிவிக்காமல், அல்லது இதில் உங்களை போன்ற செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள், சட்டத்தரணிகள், எங்களை போன்ற வளர்ந்து வரக்கூடிய அரசியல் கட்சிகளை விட இங்கே கடமைப்பாடு இருக்கிறது இந்த முஸ்லிம் காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு உடனடியாக இதனை தீர்த்து வைக்க. அதே போன்று தமிழ் முஸ்லிம் பேரவை உருவாக்கியிருந்தால் இந்த பிரச்சனை இவ்வளவு இதனை இழுத்து கொண்டு போய் இருக்க அதனை சந்தர்ப்பம் அளித்திருக்க கூடாது. அவ்வாறு அதுக்கு எந்த பதிலும் கொடுக்காதவர் ஒரு கிழமைக்கு பிறகு நேற்று சம்பந்தமாக கருத்து தெரிவிக்கிறார். அது கூட முற்றிலும் பிழையான கருத்துக்கள். அதாவது அவருக்கு பிரச்சனை என்னவென்று சொல்லியே விளங்குதில்லை. இது தாதியர்களுடைய சீருடை சம்பந்தமான பிரச்சனைன்னு சொல்லி கழிக்கிறார். இப்போ அதில் உள்ள சிக்கல் என்னன்னு சொன்னா, இது உண்மையிலே சுகாதார உதவியாளர்கள், கனிஷ்ட சுகாதார உதவியாளர்கள் அப்படின்னு சொல்ற SKS மைனஸ் ஸ்டாஃபில் வரக்கூடிய ஒரு கேட்டகரி. இதனை நீங்கள் தாதியர்களுடைய பிரச்சனை என்று சொன்னால் உண்மையிலே தாதியர்களுக்கு அதில் ஒரு அழுத்தம் புதிதாக உருவாகிறது. இரண்டாவது, இது கடந்த காலங்களிலே தாதியர்கள் குறித்து இந்த மாதிரியான சீருடைய பிரச்சனை வந்திருக்கு. ஆகவே நீங்க திரும்பவும் தாதியர்களோட பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் தாதியர்களுடைய சர்க்குலரில் மட்டும்தான் இஷ்யூ இருக்குதுன்னு சொல்ற ஒரு பிழையான கருத்தை முஸ்லிம் காங்கிரஸுடைய தலைவர் பொது சமூகத்துக்கு கொடுக்குறார். ஆனால் அப்படி இல்லை. இது தாதியர்களாக இருந்தா என்ன, சுகாதார உதவியாளர்களாக இருந்தால் எல்லாருடைய சீருடை சம்பந்தமாகவும் இந்த மத கலாச்சார அடிப்படையிலே ஆடை அணிவது சம்பந்தமான பிரச்சனை என்று சொன்னாதான் இதனுடைய அந்த அதனை ஒரு பெரிய அளவில் இந்த பிரச்சனை எவ்வாறு சென்று கொண்டு இருக்கிறது என்பதனை அறிந்து கொள்ள முடியும். ஆகவே அவருடைய கருத்தை நாங்கள் கடுமையாக அதுக்கான வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சமூக தலைவர் என்ற வகையிலே அவர் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும், பொறுப்புணர்வோடு கருத்து சொல்ல வேண்டும். அதை விட அவர் சொல்கிறார், நான் இந்த இடத்திலே அதனை பற்றி பேச இருக்கவில்லை, மனோ கணேசன் பேசியதால் தான் அதை பற்றி பேச. ஒரு சமூக தலைவர் எவ்வாறு அதாவது மனோ கணேசன் தொடர்ந்து இது சம்பந்தமாக கருத்து எழுதுகிறார், பேசுகிறார். அப்ப மனோ கணேசன் அங்கே கதை திருத்தா விட்டால் ரவுஃப் ஹக்கீம் கைத்திருக்க மாட்டார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். எவ்வாறு ஒரு சமூக ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் எவ்வாறு கைக்கலாம் என்பது எனக்கு புரியவில்லை. உங்களுடைய கேள்விக்கான பதில் என்னவென்று சொன்னால், இது கனிஷ்ட சுகாதார உதவியாளர்கள் சம்பந்தமான பிரச்சனை. இந்த சர்க்குலர்கள் அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் அதாவது ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் சம்பந்தமான ஒரு விடயத்தை வைத்திருக்கிறார். என்னதுன்னு சொன்னால், ஒரு பிரச்சனை வரும்போது அல்லது யார் இதனை ஒரு பொதுமக்கள் ஒரு கம்ப்ளைண்டை போட்டிருந்தால் கூட ஒரு ஆளை நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவருடைய முக அடையாளங்களை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் அது சம்பந்தமான ஏதாவது ஒரு விசாரணையை கூட முன்னெடுக்கலாம். யார் என்பதை நாங்கள் அடையாளம் காண வேண்டும். ஆகவே இப்போ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்க்குலர் தெளிவாக என்ன சொல்லுதுன்னு சொன்னால், காதை கூட மறைக்கலாம், முகத்தை மறைக்க முடியாது. ஆகவே இது நிக்காப் சம்பந்தமான பிரச்சனையோ, தமிழ் சமூகத்திலே தவறான கருத்துக்களை கொண்டு சென்றிருக்கிறார்கள் தமிழ் சகோதரர்களிடையே, இது முகம் மறைப்பதற்கான ஒரு என்ன அனுமதியினை கேட்டு இருக்கிறார்கள். அவ்வாறு எதுவுமே நடைபெறவில்லை. எனவே அவர்களுக்கு மிக தெளிவாக நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம், முகம் மறைப்பதற்கு சொல்வது நிக்காப். இது நிக்காப் சம்பந்தம் அல்ல. நிக்காப் என்பது முகம் மறைப்பது சம்பந்தமானது, அது அல்ல. ஹிஜாப் என்பது என்னவென்று சொன்னால் முகத்தை திறந்து காது உட்பட தலையினை மறைத்து. ஆகவே இது ஹிஜாப் சம்பந்தமான விஷயம். இது ஃபர்தாவும் அல்ல. ஃபர்தா என்பது இவ்வளவு வரைக்கும் வரக்கூடிய கீழ் நீளமாக வரக்கூடிய இது ஃபர்தாவும் அல்ல, ஹிஜாப் தலையை மறைப்பதற்கான இது. அது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்க்குலர் நாங்கள் சம்பந்தமாக விரிவாக காய்க்கலாம், அதிலே அனுமதிக்கப்பட்டது. ஆகவே இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், சில தப்பபிப்பிராயங்கள், இது பிரச்சனை என்ன எங்கே ஆரம்பித்திருக்கிறது, நிக்காப் முகத்தை மறைக்க இவர்கள் அனுமதி கேட்டார்களா அல்லது சட்டத்திற்குட்பட்ட வகையிலே தலையை மறைப்பதற்கான இதை கேட்டார்களாண்டு. ஆகவே இங்கே தெளிவாக சொல்லிக்கொள்ள வேண்டும், இது தலையினை மறைப்பதற்கான அனுமதியை மட்டும்தான் அவர்கள் கேட்டார்களே தவிர முகம் மறைப்பதற்கானதோ ஃபர்தா அணிவதற்கானதோ அல்ல. சட்டத்தரணி டலிமா, அதாவது சட்டத்துறையிலும் கூட நாங்கள் பார்க்கின்றோம், ஹைகோர்ட்ஸாக இருக்கலாம், ஏனைய நீதிமன்றங்களாக இருக்கலாம், சட்டத்தரணிகள் கூட அந்த ஹிஜாபை அணிந்து வரக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலே வைத்தியசாலைகளில் வைத்தியர்கள், டாக்டர்கள், பெண் டாக்டர்கள் தரையிலே ஹிஜாப் அணிந்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். பாடசாலைகளை எடுத்துக்கொண்டால் அரசு சேவைகள் இருக்கக்கூடிய அதிபர்கள், ஆசிரியர்கள் எல்லாம் இப்படித்தான் செல்கிறார்கள். அப்படியாக இருந்தால் இந்த மைனர் ஸ்டாஃப்ஸுக்கு மாத்திரம், ஏன் கல்முனை வடக்கு வைத்தியசாலையில் மாத்திரம் இப்படி ஒரு பிரச்சனை உருவாக்கப்பட்டிருக்கிறது? உண்மையிலேயே முஸ்லிம்கள பெண்கள் ஆடையிட விஷயத்துல நிறைய விஷயத்த நான் சென்சிட்டிவாக பார்க்குறேன். ஏன்னா அது அவங்களோட கலாச்சார விழுமிய கோட்பாட்டில் அவங்க அணிகிற உடை இல்லையா. ஸோ எனக்கும் நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள்ட்ட அந்த உடை என்பது ரொம்பவுமே சென்சிட்டிவ் பார்ட் அவங்களுக்கு.
ஸோ நம்ம அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எந்த மதத்தில் இருந்தாலும் அவங்களோட ஆடையை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டிய கடமை இருக்குது. அதிலும் பாரம்பரியமாக முஸ்லீம்கள் அந்த போடுற ஆடைகள் வந்து ரொம்பவுமே சென்சிட்டிவான ஒரு பார்ட். இந்த கல்முனை விவகாரத்தில் வந்து முஸ்லீம்கள ஆடைகள் வந்து இந்த குறித்த ஸ்டாஃப் அணியறதுக்கு தடை அப்படின்ற ஒரு கருத்தை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் பர்சனலாகவே. சரியா? ஆனால் இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டது யாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும் இந்த விஷயத்தில். அது ஸ்பெசிஃபிக்கலி அங்கேயே அப்படின்ற கேள்விக்கு நான் அதுக்கு பதில் சொல்ல விரும்பினா அது வந்து ரொம்பவுமே ஹிஸ்டோரிக்கலாக போயிடும். ஸோ அது வந்து அதை பற்றி கதைக்க வேணாம். பட் நான் ஆடை சம்பந்தமாக கதைக்கிறேன். அந்த முஸ்லீம் பெண்களுக்கு வந்து வித்தவுட் அந்த ஹிஜாப் அது வந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சென்சிட்டிவான பார்ட். அது வந்து அவங்களோட ரூமுக்குள்ள ஒரு பாய் வந்து வித்தவுட் பெர்மிஷன் போறத அதுக்கு ஈக்குவலாக தான் நான் பார்க்குறேன். அப்போ அவங்க அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு தங்களுக்கு அந்த ஹிஜாப் அணியலை அப்படின்ற விஷயம் வந்து அணிய முடியாத அந்த விஷயம் அப்படின்றது நான் ரொம்பவுமே அது அவங்களோட பேசிக் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக தான் நான் பார்க்குறேன். இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை போடுறது யாரு அப்படின்னா அந்த சேக்யூலர் த ஹாஸ்பிட்டல் அக்கார்டிங் டு த சர்க்குலர் ஒன்லி அவங்க வந்து ஆக்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தின் பேர்ல இருக்காங்க. அந்த சர்க்குலர் தான் சொல்லுதீங்க இந்த முஸ்லீம் உடைய வந்து அணிய இந்த சர்க்குலர் மறுக்குது இல்லையா? ஸோ நீங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல் சொல்லுது அப்படின்றது பார்க்கறத விட அந்த சர்க்குலர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் சர்க்குலரின் படி அந்த ஹாஸ்பிட்டல் வந்து நடக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். அவங்க ஸ்பெசிஃபிக்கலி ஹாஸ்பிட்டலோ ஸ்பெசிஃபிக்கலி அந்த டாக்டரையோ எய்ம் பண்ணுறத நான் வந்து மறுக்கிறேன். அப்படி பண்ண முடியாது. ஏனெண்டா அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டரோ அல்லது அந்த ஸ்டாஃபோ சொல்லுறது அக்கார்டிங் டு த சர்க்குலர். ஸோ வி ஹேவ் டு திங்க் அந்த சர்க்குலரை கொண்டு வந்தது யாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த். ஸோ இவ்வளோ பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்குது. ஏன் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் வந்து அந்த சர்க்குலர்ல இருக்கிற விஷயத்தை பற்றி ஒரு தெளிவை வந்து மக்களுக்கோ அந்த ரெண்டு சார்பான மக்களுக்கோ அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கோ விளங்கப்படுத்தல இன்னும். அது உண்டு. எனிவே under the constitution is the main law of the Sri Lanka, right? So அது வந்து நமக்கு எப்படி உங்களுக்கு குரானோ எங்களுக்கு பைபிளோ நாட்டுக்கு அது ஒரு புனிதமான ஒரு லோ இல்லையா? ஸோ அதுலேயே ஆர்டிகல் 12 and 14 ஈக்குவாலிட்டி பற்றி 12 சொல்லுது. 14 தான் விரும்பிய மதத்தை பின்பற்ற சுதந்திரம், தான் தன்ற கலாச்சாரத்தை பின்பற்ற சுதந்திரம் எவ்ரி பர்சனுக்கு இலங்கையில் இருக்குது. அப்போ இந்த சர்க்குலர் வந்து when they draft the circular according to the constitution they must draft. அதுதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இப்போ இந்த சர்க்குலர்ல நீங்க வந்து சொல்றீங்க முஸ்லிமாக்கள் இந்த வேலைக்கு அமர்த்தப்படும் போது இந்த உடை ஒப்ஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது. ஆனா கான்ஸ்டிடியூஷன்ல சொல்றாங்க விரும்பிய மதத்தையோ அல்லது கலாச்சாரத்தையோ பின்பற்றலாம் அப்படின்ற அந்த ஒரு கோட்பாட்டை சொல்லியிருக்கு. அப்ப ரெண்டும் முரணா இருக்கு இல்லையா? அப்போ when they draft they have to think கலாச்சார முறைப்படி இவ்வளவு காலமாக பாரம்பரியமாக முஸ்லீம் ஒரு ஆடையை அணிஞ்சிட்டு இருக்காங்க. அதை எப்படி நம்ம இதில் இல்லாமல் ஆக்க முடியும்? அது முக்கியமாக அந்த இடத்துக்கு அது தேவையான விஷயத்தை நம்ம பார்க்கணும். there are some jobs இந்த தான் அந்த ஜாப்புக்கான எக்ஸாம்பிள் போலீஸ். ஓகே, போலீஸ் ஆஃபீஸர் அவங்களுக்குன்னு தனி ஆடை இருக்குது. ஸோ அது ஒரு நாட்டுக்கிட்ட ஒரு செக்யூரிட்டி நோக்கத்தில் அந்த கலர் அந்த ஆடைன்றது ஒரு ஓகே, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு பெண் வந்து அந்த தலையை மூடிட்டு இருக்கிறது எந்த வகையில் வந்து பாதிப்புக்குள்ளாக்க போகுது பேஷண்ட்ஸுக்கோ அல்லது அந்த ஹாஸ்பிட்டலுக்கோ. சரியா? அப்போ இந்த உடை வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்கினா யூ கேன் டிராஃப்ட் அப்படி இல்லையா? அந்த சர்க்குலரில் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு விஷயமே இங்கே இல்லையே. அப்போ ஏன் இந்த கான்ஸ்டிடியூஷனில் ஒரு விஷயத்தை அப்படி சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் சர்க்குலரில் நீங்கள் ஏன் அந்த உடையை வந்து இங்கே ஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க? அதே என்னோட பேசிக் கொஸ்டின் டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த். சரியா? ஆனால் இவ்வளவு காலமும் நான் கேட்குறேன், இவ்வளவு காலமும் ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப் இல்லையா? எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் முஸ்லீம் ஸ்டாஃப் இருக்கிறாங்க, ஹிஜாப் அணிஞ்சிருக்காங்க. இவ்வளவு காலமும் இல்லாத ஒரு இஷ்யூ இப்போ ஏன் கல்முனை வடக்கு ஹாஸ்பிட்டலில் வந்திருக்குன்ற விஷயம் எனக்குமே கேள்விக்குறியாக தான் இருக்குது. எனிவே யார் என்ன சொன்னாலும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் இமீடியட்லி
அவங்க வந்து இதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதை இன்னுமே பண்ணல. சட்டத்தரணி அவர்கள் சொல்லும் போது சுற்று நிறுவம் அதற்கு முரணாக இருக்கிறது என்று சொன்னார். நேற்று மனோ கணேசனும் அந்த விடயத்தை சொல்லி இருந்தார். அதாவது இது குர்ஆனோ பகவத்கீதையோ அல்ல, இதனை மாற்றலாம். அதற்கும் நீங்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே சுற்று நிருபத்திலே அவர்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னீர்கள். அப்படியாக இருந்தால் 2 சுற்று நிருபங்கள் அங்கே இருக்கிறதா? அது முக்கியமான கேள்வி என்னவென்னு சொன்னால், இதிலே பல பல குழப்ப நிலைகள் காணப்படுவதற்கான காரணம் அதுதான். முதலாவது என்னன்னு சொன்னால், இங்கே 2 டைப்ஸ் ஆஃப் 2 கேட்டகரிஸ் வந்து இருக்குது சுற்று நிருபங்களில். முதலாவது சுற்று நிருபம் என்னன்னு சொன்னால், இது வந்து உதாரணமாக இது வந்து சுகாதார சிற்றூழியர், அதாவது கனிஷ்ட சுகாதார உதவியாளர்ன்றது தான் சரியான அதனுடைய மைனஸ் ஸ்டாஃப், அவர்களுக்குடைய சீருடை தான் இது. இப்போ யூனிஃபார்மிட்டி, சீருடை யூனிஃபார்ம்ன்றதன் அர்த்தம் என்னென்றால் ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கணும், அதாவது எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கணும்ன்றது தான் அர்த்தம். அப்போ ஒவ்வொரு உதாரணமாக ஒவ்வொரு அவர்களுடைய கேட்டகரி அந்த அந்த ஜாப்ஸுக்கும் அவங்களுக்கான ஒரு சீருடை இருக்கும். இப்போ இதே மாதிரி ஒரு சீருடை வந்து நர்ஸுக்கு இருக்குது, டாக்டர்ஸுக்கு இருக்குது, போலீஸுக்கு இருக்குது, ஃபயர் ஃபைட்டர்ஸுக்கு இருக்கும், எல்லாருக்கும் இருக்குது. இப்போ இந்த சீருடையில் ஒரு நாளுமே ஹிஜாபோ அல்லது காட்சட்டியோ வராது. என்னண்டா அப்படி வந்தால் இருக்கிற எல்லாரும் தமிழ் முஸ்லீம் சிங்களம் எல்லா இனத்தவரும் வந்து அவ்வாறு தான் உடுக்கணும். ஏன்னா அது யூனிஃபார்ம். அப்போ அந்த யூனிஃபார்மில் ஒரு நாளுமே அது வராது. இது நம்பர் 1. அப்போ இந்த மாதிரியான கேட்டகரியில் உள்ளதில் யூனிஃபார்மை பற்றி மட்டும்தான் வரும். இப்போ சட்டத்தரணி சொன்னது போல் போலீஸுக்குன்னு சொன்னால் அவங்களுக்கான சீருடை மட்டும்தான் வரும். இன்னொரு ஒரு சர்க்குலர் இருக்குது. அப்போ இது ஒரு கேட்டகரி. இன்னொரு சர்க்குலர் கேட்டகரி இருக்குது என்னன்னு சொன்னால் பப்ளிக் சர்வீஸ் சர்க்குலர், பொது நிர்வாக. அது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அடிஷனலி இதுக்கு மேலதிகமாக உங்களோட சீருடை வந்து போலீஸாக இருக்கட்டும், கனிஷ்ட சுகாதார உதவியாளராக இருக்கட்டும், நர்ஸ் அதாவது தாதியராக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், உங்களோட இதுக்கு மேலதிகமாக அடுத்து ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இந்த என்ன ஸ்டாஃப்ஸ் வந்து மேலதிகமாக காதை மறைக்கலாம், முகத்தை மறைக்காமல் ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸுக்காக நீங்கள் வந்து மேலதிக ஆடைகளை அணியலாம் உங்களோட கலாச்சார மத. இதில் சீக்கியருக்கு கூட, இலங்கையில் ஒரு சீக்கியர் இருந்தால் சீக்கியருக்கு கூட தலைப்பாக அணியலாம். அதுக்கான எந்த தடையும் இல்லை, அது அனுமதிக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த சர்க்குலரை இந்த அதாவது இந்த அரச நிர்வாகங்கள் இந்த மாதிரியான பிரச்சனை வர நேரம் இந்த சர்க்குலரை மட்டும் காட்டி இதில் எங்கே ஹிஜாப் வந்து போடுறதுக்கு அனுமதிச்சு இருக்குதுன்னு மட்டும் கேட்குறாங்களே தவிர, இது ரெண்டுமே இட் ஷுட் பி ரெட் டுகெதர் வித் த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்க்குலர். இதை வாசிக்கிற நேரம், இதை பொருட்கோடல் இன்டர்பிரிட்டேஷன் செய்கிற நேரம், இது ரெண்டையுமே சேர்த்து தான் வந்து அங்கனைக்கான விளக்கங்கள் வழங்கப்பட வேண்டும். ஆகவே இது ஒரு விடயம். இதிலே சில டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், அதாவது டெக்னிக்கல் ஃபால்ட்ஸ் இருந்தேன்னு சொன்னால், இந்த 2 சர்க்குலரையும் இப்போ நாங்கள் தீர்வை நோக்கி தானே நாங்கள் கைக்கிறோம். இது அடிக்கடி வரக்கூடிய ஒரு பிரச்சனை. சமூகங்களுக்கு இடையிலான ஒரு தனிநபரால் இல்லாட்டி யாரால் ஒரு நிர்வாக என்னென்ன ஒரு நடவடிக்கையால் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனையால் ஏற்படக்கூடிய பிரச்சனையால் இது வந்து புதகரமாக வெடிக்குது. ஆகவே இதுக்கான தீர்வாக வந்து இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்க்குலரோடு இதை கன்சாலிடேட் பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குற நேரம் இந்த அவங்களோட ட்ரெஸ்ஸையும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்க்குலருக்கு அமைவாக அது அடிஷனல் க்ளோத்திங் எப்படியெல்லாம் வரலாம்ன்ற ஒரு வரைபடத்தோட இதை வந்து அவங்களுக்கு கொடுத்தேன்னு சொன்னால் இந்த பிரச்சனை இலகுவாக தீரும். ஏனென்றால் நீங்கள் இப்போ இதே இமேஜோட அடிஷனலாக அடுத்த இமேஜில் சீக்கியர்ட தொப்பி என்றாலும் இதென்றாலும் என்ன சொல்கிற ஹிஜாப் என்றாலும் இதுவும் இப்படி வரலாம் அண்ட் அடிஷனலாக மற்ற இமேஜில் காட்டினால் பப்ளிக் சர்க்குலர் அமைவா டிரெக்டாக சொல்கிறாங்க அந்த அமெண்ட்மெண்ட். இன்னொரு முக்கியமான விஷயம், சட்டத்தரணி குறிப்பிட்டது போல கான்ஸ்டிடியூஷனில் தான் அரசியல் அமைப்பு தான் நாங்கள் ஒரு சுப்ரீம் லோவாக எடுப்போம். எல்லாமே வந்து அதுக்கு முரணாக நீங்கள் போட்டால் அதுக்கு தான் நாங்கள் வந்து சொல்கிறோம் இந்த மாதிரியான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகளை வந்து மீறினா அப்போ ஆர்டிகல் 12 வந்து உங்களுக்கான ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுது, உங்களுக்கான இதை மீறினா டிஸ்கிரிமினேஷன் ரிலிஜியஸ், காஸ்ட், செக்ஸ், பாலின அடிப்படையில், இது பாலின அடிப்படையில் இது ஆண்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை இல்லை, பெண்கள் தான் இதில் பாதிக்கப்படுறாங்க. ஒரு நாளும் ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க இல்லை. அவை இது ஒரு மத கலாச்சார ரீதியான பிரச்சனை மட்டுமல்ல, இது ஒரு பாலினத்தினருக்கு, அதாவது ஒரு பாலினத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு வன்முறை, அதாவது நிர்வாக பயங்கரவாதம். ஆகவே இதில் உடனடியாக சுகாதார அமைச்சு தலையிட்டு செய்ய வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த பொது நிர்வாக சர்க்குலரை திரும்ப அதை இது என்ன சொல்கிற அதுக்கு ரீவிசிட் பண்ணி அதோட இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமான அவங்களோட சீருடையோடு சேர்த்து நீங்கள் அவங்களுக்கு அனுப்பி வச்சால், அது ஆர்மியில் இருந்தால் என்ன, அவங்க வந்து ஃபயர் ஃபைட்டராக இருந்தால் என்ன, அவங்க வந்து நர்ஸாக இருந்தால் என்ன, யாருக்குமே வந்து இந்த அடிஷனல் க்ளோத்திங் போடலாம்ன்ற ஒரு தெளிவு பிறகு அந்த சட்டத்துடன் சொன்ன போல் அப்போ நிர்வாகத்திலே கடமை புரிபவர்கள் கூட அதனை மீறி செயற்பட முடியாத ஒரு நிர்பந்த நிலை
தோணும். அவை இதில் அவசரமாக சுகாதார அமைச்சு தலையிட்டு இந்த மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதனை கேட்டுக்கொள்ளும். சுருக்கமான ஒரு பதிலை சொல்லுங்கள். சுகாதார சிற்றூழியர்கள் ஏனைய வைத்தியசாலைகள், அதாவது கல்முனை வடக்கு வைத்தியசாலை தவிர்ந்த இலங்கையில் இருக்கக்கூடிய ஏனைய வைத்தியசாலைகளில் இருக்கக்கூடியவர்கள் ஹிஜாப் அல்லது ஸ்கார்ஃப் போட்டு அவர்கள் பணிபுரிகிறார்கள். ஆம், பணியாற்றுகிறார்கள். இங்கே தான் இது முதலாக இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இனி நாங்கள் சுரேன் பக்கம் அவதானத்தை செலுத்துவோம். அதாவது இந்த நாட்டிலே 30 வருட யுத்தம் மிக மோசமான நினைவுகளை நமக்கு தந்திருக்கின்றது. இந்த யுத்த வடுக்களில் இருந்து நாம் இன்னும் மீளவில்லை. இப்படி இருக்க அண்மையிலே இடம்பெற்ற அறகலை போராட்டத்திலே நீங்கள் இருவர், குறிப்பாக நடைபெற்ற ஒட்டுமொத்த நாட்களிலே பங்கு பெற்றிய இருவர், குறிப்பாக நீங்கள் ஒரு இடத்திலே தலைமை பொறுப்பை ஏற்று அறக்கலையிலே தமிழ் மக்கள் சார்பாக நின்ற ஒருவர். அறக்கலையிலே நாங்கள் என்ன சொன்னோம், இனி இந்த நாட்டுக்கு இந்த இனவாத பிரச்சனைகள் வரக்கூடாது என்ற கோஷங்களை தான் நீங்கள் எழுப்பினீர்கள். ஆனால் மீண்டும் ஒரு முறை பெரும்பான்மை இனவாதம் அல்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய 2 சிறுபான்மை இனங்களுக்கு இடையிலே சமூக வலைத்தளங்களிலே காரசாரமான கருத்து மோதல்களை பார்க்கின்றோம். ரொம்பவே பயமாக இருக்கின்றது. இந்த இரு சமூகங்களும் மீண்டும் எந்த திசையை நோக்கி நகரப்போகிறது என்று எப்படி பார்க்கிறீர்கள் இந்த பிரச்சனை? இந்த விடயத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில விடயங்கள் இருக்குது. டாக்டர் சுகுணன் என்கின்ற நபர் ஒரு தமிழ் நபர், சரியா? அப்ப அந்த டாக்டர் இப்ப 30 வருடங்களாக அவர் கிழக்கு மாநிலத்தில் தான் ஒரு மருத்துவராக இருக்காரு, ஒரு வைத்தியராக இருக்காரு. அப்ப கிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் சரி தமிழர்களும் சரி அவர் தொடர்ந்து எல்லாருக்கும் வைத்தியம் பார்த்திருக்காரு. அவர் எத்தனை ஆபரேஷன் பண்ணியிருக்காரு, எத்தனை உயிரை புழைக்க வச்சிருக்காருங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா மருத்துவராக அதை செஞ்சிருப்பாரு அவருடைய கடமைப்படி. ஆனா அப்போது கூட யாருக்குமே சிந்தனையில கூட தோணல டாக்டர் சுகுணன் ஒரு இனவாதி, ஒரு முஸ்லீம் என்கின்ற அடிப்படையில் அவர் யாரையுமே இதுவரைக்கும் மறுத்தது இல்லை. நான் இந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன், இல்ல அவர் ஒரு வைத்திய அதிகாரியா இருந்துகிட்டு அந்த கல்முனை வடக்கு மருத்துவசாலைக்கு வருகின்ற ஒரு முஸ்லீம் யாராவது ஒரு பேஷண்ட சொல்லுமே அவர் பார்த்திருக்காரு. அப்ப இந்த தருணத்துல இப்ப இந்த பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை எங்க வருதுன்னு நம்ம சிந்திக்கணுமே ஒழிய இந்த பிரச்சனை ஒரு தமிழனாக வந்துச்சா, இல்ல இந்த இடத்துல பொன்சேகாவோ சுமணசேகரோ ஒரு டாக்டரா இருந்துன்னா, இல்ல சிங்களவன் இப்படி பண்ணிட்டானா, அதை தேடாம பிரச்சனைக்குரிய காரணம் என்னங்கிறதான் பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு சொன்னா இப்ப வலைத்தளங்கள் எடுத்து பார்த்தா சுகுணன் கருணாவோட இருந்தாரு, அவரோட இருந்தாரு, இவர் இனவாதி அப்படின்னு இப்பதான் பேஸ்புக்ல வருது. இந்த பிரச்சனை வரைக்கும் சுகுணன் எங்க இருந்தாரு எல்லாருக்கும் தெரியும். டாக்டர் அர்ஜுனா மட்டும் தான், டாக்டர் சுகுணன் தெரியாது. அப்ப கருணாமானோட இவர் இருந்தாரோ, கருணாவோட மாமாவோட இருந்தாரோ, யாரோட இருந்தாலும் அது இப்ப வலைத்தளக்காக்களுக்கு என்ன பிரச்சனை? கருணா ஒரு தீவிரவாதியா இருந்து பாராளுமன்றத்துல அமைச்சரையும் எடுத்து இதாக்கி இலங்கை சுதந்திர கட்சியில சபாபதிங்கிற அந்த போஸ்டை கூட எடுத்தவர் கருணா. அப்ப அது ஒரு பக்கம் ஏதோ ஒரு தீவிரவாத அமைப்புல இருந்துட்டு சரி அது முடிஞ்சது. இப்ப இந்த பிரச்சனை வந்த உடனே இது வேற ஒரு திசைக்கு போகுது. இப்ப குறிப்பிட்டா இப்ப ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் கூட சொன்னாரு, இல்ல இதெல்லாம் பின்னணி பார்த்தா அனோஜனுடைய விஷயத்தோட இது சம்பந்தமாகுதா அப்படின்னு அவர் ஒரு கேள்விக்குரிய வைக்கிறாரு. இப்ப சும்மா இருக்கவங்க என்ன யோசிப்பாங்க, சரி அப்ப இதனால இவர் இப்படி பண்ணிருப்பாரா, அப்படி இது சம்பந்தமா கொழும்புல இருந்து ஒரு டீம் போயிருந்தாங்க இந்த பிரச்சனை இதாக்குறது. அவர் அங்க போயிட்டு ஊடக சந்திப்பு வச்சு சொல்றாரு, இல்ல முஸ்லீம் எம்பிங்க எல்லாருமே சேர்ந்து இந்த நேரம் முகத்தை மூடுறதுக்கு எனக்கு அனுமதி எடுத்து கொடுக்கணும். அது மட்டும் யாருமே கேட்கவும் இல்லையே. இல்லாத ஒரு பிரச்சனையை இதாகுது. அப்ப நான் இந்த இடத்துல சொல்றது என்னன்னா, சுகுணன் என்கின்ற மருத்துவர் வைத்தியர் செஞ்சது 100க்கு 200 முறை பிழை. காரணம் அவர் ஒரு தனிப்பட்ட ரீதியா அவருக்கு தெரியும். இப்ப நீங்க சொன்ன போல தேங்காவும் புட்டும் மாதிரி நாங்க நெகமு சதவையா நாங்க தமிழ் முஸ்லீம் மக்கள் இப்ப வாழ்றோம். இப்ப நாங்க எல்லாருமே இங்க கொழும்புல இருந்துகிட்டு ஊடக சந்திப்புகளை வச்சுக்கிட்டு எங்களுடைய கருத்தை சொல்லலாம். ஆனா கிழக்கு மாநிலத்துக்கு போனா ஒரு முஸ்லீம் ஊர், ஒரு தமிழ் ஊர் அப்படின்ட்டு எல்லாம் ஒத்துமையாக இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரே பஸ்ல பயணிக்கணும். இப்ப நாங்க இங்க பேசும்போது பொறுப்பற்ற வகையில நாங்க இனவாதத்தையும் சந்தேகத்தையும் கிளப்பிவிட்டா அந்த மக்கள் எப்படி ஒத்துமையா வாழ்வாங்க? அப்ப இந்த பிரச்சனைக்குரிய தீர்வுகளை நாங்க எந்த இடத்துல கொடுக்கணும்னு தான் யோசிக்கணும். அப்ப அதை விட்டுட்டு இப்ப இந்த டாக்டர்ங்கிற விடயத்துல கூட அவர் ஏன் இப்படி ஒரு செயலை எடுத்தாரு, ஏன் இப்படி அவருக்கு திடீர்னு இந்த சிந்தனை வந்துச்சு? இப்ப உங்களுக்கு தெரியும் கிழக்கு மாநிலத்தில் எப்படியுமே முஸ்லீம் மக்கள் தான் கூடுதலாக மருத்துவ சாலைக்கு வர தமிழ் மக்களும் வராங்க. அப்ப அவங்களுடைய கலாச்சார உடையோட தான் அவங்க வேலை செய்ய வேணும். அது என்ன சொல்றது, இந்த சர்க்குலர் இருந்தாலும் இல்லாட்டியும் முஸ்லீம் மக்கள் எப்படி டெனிமே இதையும் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா? இல்ல அந்த சிங்கள பெண்கள் வர மாதிரி கவுன் எடுத்துட்டு வர முடியுமா? முடியாது. அவங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு, மத அடையாளம் இருக்கு, அதுக்குள்ளதான் அவங்க வேலை செய்யணும். அப்ப இந்த பிரச்சனை இருக்கிற நேரம் உண்மையிலே பொறுப்பு வாய்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி, நம்மை போன்ற ஊடகவியலாளர்களும் சரி, இந்த சிந்தனை அவருக்கு ஏன் இப்படி திடீர்னு தோன்றுது? அப்ப அது அட்லீஸ்ட் இவங்க சொல்லலாம் இருந்துக்கிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணி இந்த சிஐடிக்கு கூப்பிட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்து, இல்ல உங்களை யாராவது தூண்டி விட்டாங்களா, இல்ல நீங்க ஏதாவது மத கலவரத்தை எதிர்பார்க்குறீங்களா, இல்ல அனோஜெண்ட் விடயத்துக்கு நீங்க இதை
இந்த மாதிரி இதாகிற பண்டைகளாண்டு அதை வெளிப்படுத்தணும். அதை விட்டுட்டு ஆளாளுக்கு இப்போ வந்து பாருங்க, இது எங்கேயோ தொடங்குனது, கடைசியில் ஆதம்பாவா என்கிறவர் வந்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுறாரு. அப்போ அங்கிருந்து இனி ஒரு சர்ச்சையை கிளம்புது. இப்போ எங்களுடைய இந்த சமூக நீதி சகோதரர்கள் வந்து அவங்களுக்கு நீதி கிடைக்காதனால தான் கல்முனைக்கு போயிட்டு இந்த விடயத்தை வந்து வெளியில கொண்டாடுறாங்க. இப்போ அவங்க கொண்டாடலாட்டி இப்போ இதுவே நார்மல், இப்போ இவங்க அந்த இடத்துக்கு போகலாட்டி இது அப்படியே இதாகி இது வேற மாதிரி போயிருக்கும். இப்போ ஓரளவு சரி இது வந்து கேபினெட்ல நீங்க கேட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் பையா வரும்போது இன்னொரு டீம் போயிட்டு இல்ல எங்களுக்கு முகத்தை மூடுற அளவுக்கு பெர்மிஷன் வேணும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம யோசிக்கணும் வந்து நம்ம எங்க இருக்கோம், எல்லாரும் ஒரே நாட்டில் வாழ்றோம், 30 வருட யுத்த அனுபவங்கள் இருக்குது, மறுபடியும் எந்த பிரச்சனை வந்தாலும் நாளைக்கு நம்ம இந்த நாட்டில் தானே வாழணும். இப்ப இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இனவாதமே வேணாம் அப்படிங்கிறனால தானே மக்கள் வந்து நீங்க வடக்குல எடுத்தீங்கன்னா எங்களுடைய தமிழ் மக்கள் வந்து ஒரு 3-4 தமிழ் பாராளுமன்றத்தில் வடக்குல இருந்து அனுப்புனாங்க. முஸ்லிம் சகோதரர்கள் கடந்த இனவாத அரசியலும் வேணாம், பழைய இருந்த முஸ்லீம் எம்பிகளும் வேணாட்டு புதுவாக்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புனாங்க. அப்ப இந்த இடத்துல பிரச்சனை எங்க இருக்குதுன்னா பிரச்சனை வந்து அரசாங்கத்தில் இருக்குது, ஹெல்த் மினிஸ்ட்ரியில இருக்குது. ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து சைலண்டா இருக்குது. ஹெல்த் மினிஸ்ட்ரி இப்ப நீங்க கேபினெட்ல கேட்ட உடனே அமைச்சருக்கு தெரியும் இந்த பிரச்சனை ஒன்று இருக்குதுன்ட்டு சமூக வலைதளங்களையும் போகுது. அரசாங்கமும் இதை சும்மா இல்லை, அவங்களுக்கு இன்டெலிஜென்ட் ஈஸ்டர் அட்டாக் வந்த பிறகு இன்டெலிஜென்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது. ஸோ நம்ம ஃபேஸ்புக்ல போடுற கமெண்ட்ஸ் நம்ம பேசுறது எல்லாமே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க, இது எந்த இடத்துல வந்து முடிவுங்கிறது. அப்படி இருந்தும் இந்த விஷயத்துல ஏன் ஹெல்த் மினிஸ்ட்ரி அமைதியா இருக்குது? மினிஸ்டருக்கு முடியும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டோ அல்லது அதுக்குரிய இவங்க சொன்ன அந்த மனோ கணேசன் கூறியது போல இது வந்து என்ன பகவத்கீதையா பைபிளா இதா அந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்றதுக்கு இப்ப தமிழாக்கள் சொல்றாங்களா இல்ல இதாபே கொடுத்துட்டே வரக்கூடாது, இல்ல இளைஞர் இருக்க கிறிஸ்தவர்கள் சொல்றாங்களா பௌத்தர்கள் சொல்றாங்களா, யாருமே எதிர்க்கலையே. அப்ப பிரச்சனை எங்க இருக்குன்னா கவர்மெண்ட் தான் இதுக்கு டிசிஷன் எடுக்கணும். அதை விட்டுட்டு தமிழ் மக்கள் என்ன சொல்றாங்க, சுகுணன் என்கின்ற ஒருத்தர் வந்து ஒரு தமிழராக இருந்ததுனால இது அப்படிங்கிற நான் சொல்றேன் அவருடைய என்ன பாட்டு என்னங்கிற நம்ம தேடணும், அது ரெண்டாவது பட்சம். இப்ப இதுவே வந்து ஒரு பொன்சேகாவோ காமினியோ யாரோ செஞ்சிருந்தா என்ன சொல்லுவாங்க, சாரான் பள்ளிக்கு குண்டு வச்சனால இந்த பொன்சேகா வந்து இப்படி பண்றாரா அப்படின்னு கேட்பாங்களா? திசை திருப்பி ஆளாளுக்கு இந்த பிரச்சனையை வளர்க்கறதுக்கு முயற்சி செய்யாம இந்த பிரச்சனையை வந்து முடிக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியும், டைம் போது தெரியும், மன்னிச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியும் கடந்த 2 வருடங்களுக்கு முதல் இதே போல கிழக்கு மாநிலத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒரு மௌலவி ஒருத்தர் வந்து அவர் தெரியாமல் தமிழர்களுடைய பாரம்பரிய நடனமான பரதநாட்டியத்தை பற்றி தப்பா சொன்னார். அப்ப அந்த தருணத்தில் தமிழ் சமூகம் சார்பில் நானும் கலாநிதி ஜனகன் அவர்களும் அதே போல உங்களுடைய உதவிகளை நாடி நான் வந்தேன். சகோதரர் ரஸ்மின், நீங்க, ஐதர் மௌலவி, சஜீர் மௌலவி, நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி இதுக்கு எப்படி தீர்ப்பு கொடுக்கறதுங்கிறத பேசிட்டு அகில இலங்கை ஜமியத்துல் உலமா அமைப்புக்கு சென்று அன்னைக்கு எங்களுடைய தமிழ் அமைப்புகள் சார்ந்த குருக்களுடன் நாங்கள் பேசி இந்த பிரச்சனையை முடிவடிக்கிறதுக்காக அந்த குருக்களை நாங்கள் கூட்டிட்டு வந்தோம். ஜமியத்துல் உலமா தலைமையகத்துக்கு கூட்டிட்டு வந்து ஒரு ஊடக சந்திப்பு வச்சு ஜமியத்துல் உலமாவும் இந்த மௌலவியினால் தமிழ் மக்களுடைய மனது வந்து புண்படுத்தி இருந்தா மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு அந்யோன்யமாக ஒரு ஊடக சந்திப்பு வச்சு அந்த பிரச்சனையை அதுல நாங்கள் முடிச்சிட்டோம். இப்போ இது வந்து 2 இனங்களுக்கு இடையில வந்து ஒரு பிரச்சனையா இருந்தா நாங்கள் 2 சமூகம் பேசி இதை தீர்க்க முடியும். எங்களுக்கு இப்ப அப்படி தலை போட முடியாது. இது வந்து டிசிஷன் எடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்குது? ஹெல்த் மினிஸ்ட்ரி இருக்குது, அரசாங்கம். அப்ப இதுக்கு அரசாங்கம் தான் தீர்ப்பு கொடுக்கணும். அதுதான் இப்ப இருக்க பிரச்சனை. நிச்சயமா இந்த பிரச்சனைகளை நாங்கள் கூர்ந்து கவனிக்கும் போது, அதாவது சட்டத்தரணியின் சொன்னதை போன்று சுரேன் சொல்கின்ற அடிப்படையிலே இது அரச மட்டத்திலே தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம். அரசாங்கத்திலே 9 முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளும் தரப்பிலே இருக்கிறார், எதிர்கட்சியிலும் பலர் இருக்கிறார்கள். நாங்கள் இன்று எதிர்கட்சி அர்க்கம் சொன்னதை போன்று எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை விரல் நீட்டுகின்றோம். இவர் பேசவில்லை, இவர் பேசவில்லை, இவர் பேசவில்லை. ஆனால் ஆளும் அரசாங்கத்திலே 9 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். ஆதம்பாவா மாத்திரம்தான் வாய் திறந்தார். அவர் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட எம்பி. அவரே அப்படி சொல்லிக் கொள்கிறார். அவர் சொன்னார், இந்த பிரச்சனையை தீர்த்து விட்டோம். ஊடகவியலாளர்கள் அல்லது யூடியூபிலே வந்து அவர்கள் வீரவசனம் பேசுகிறார்கள், நான் இதனை எல்லாம் தீர்த்து விட்டேன் என்று சொன்னார். ஒன்றுமே இங்கே நடைபெறவில்லை. இந்த பிரச்சனை மீண்டும் 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 பூதாகரமாக வெடித்துக் கொண்டே இருக்கின்றது. எனவே பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் எம்பிக்களுடைய கடப்பாடு இது என்ன? முதலாவது விஷயம் என்னன்னா, ஆளும் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நம்ம இஸ்லாமிய இளைஞர்களாக திரும்ப திரும்ப சொல்ற விஷயம், தயவு செய்து நீங்க பேசாம இருந்தாலே ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு தூங்குங்க, அங்க நல்ல சாப்பாடு தருவாங்க, உங்களுக்கு வெஹிக்கிள் தந்திருக்கிறாங்க, அதெல்லாம் எடுத்துக்கிறங்க, பாராளுமன்ற வரப்பிரசாதங்கள் எடுத்துக்கிறங்க. ஏன்னா இப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூ. இந்த இஷ்யூவை விட உதாரணமா கடந்த வாரம் உங்களுக்கு தெரியும், கடந்த பாராளுமன்றத்தில் நாட்டுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்குது. தமிழ் சமூகத்துக்கு இருக்கு, முஸ்லிம்களுக்கு இருக்குது, நாட்டுக்கு இருக்குது. ஆனா கம்பல பஸ்மினாஜியாருக்கு நான் தான் பிரச்சனை.
அவர் பாராளுமன்றத்தில் வந்து என்னை பற்றி பேசுகிறதுக்கு டைம் ஒதுக்கிக்கிறாரு. ஆனா மற்ற விஷயங்கள் சேம் டைம் நாவல பிட்டிய வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது. அதை பற்றி பார்ப்பதற்கு ஆளுங்கட்சி எம்பிக்கு நேரம் கிடையாது. அதே மாதிரி தான் இப்ப இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது. யாருமே வாய் திறக்காம இருக்கிறாங்க. அனுரகுமார் திசாநாயக்க நஜ்ஜாசி மன்னர் என்று பேசுகிற அளவுக்கு சட்டத்தரணி புரிஞ்சுக்கிறதுக்காக இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு மன்னர் இருந்தார். நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும்போது இன்னொரு தரப்பை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு மன்னர். அவர் வந்து நஜ்ஜாசின்னு அறியப்படுவார். அவர் பிறகு இஸ்லாத்தால் கவரப்பட்டு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் கிறிஸ்தவராக இருந்தவர். இவரை மேற்கோள் காட்டி பாராளுமன்றத்தில் எங்களுடைய குருநாகல மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அஸ்லம் ஆளும் கட்சி எம்பி அனுரகுமார் திசாநாயக்க நஜ்ஜாசி மன்னர் மாதிரிங்கிறாரு. ஜால்ரா அடிக்கணும், ஆனா இவ்வளவு ஜால்ரா அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கடந்த காலங்களில் இந்த ஜால்ரா அடிச்ச குரூப்பை தான் ஓரம் கட்டி வச்சிருக்கிறோம். திரும்ப இதே மாதிரி வேலையை பார்க்குறாங்க. அதே மாதிரி அக்குரணையில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரோட பேர் ரியாஸ் ஃபாரூக். இப்படி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாரையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம திரும்ப திரும்ப சொல்றது தான், நம்ம வாக்களிக்கும் போது நாட்டு மக்கள் எல்லாரும் அனுரகுமார் திசாநாயக்கடைய ஸ்பீச்சை பார்த்தோம், அவரை சார்ந்த சில பேருடைய ஸ்பீச்சை பார்த்தோம். ஓகே, இந்த தரப்பும் பிரச்சனை, சஜித் தரப்பும் பிரச்சனை, அடுத்த தரப்பும் பிரச்சனையாக இருக்கிறாங்க, புதுசா ஒரு குரூப் வரட்டும் என்று சொல்லி அனுரகுமாரோட ஸ்பீச்சை பார்த்து எல்லோரும் அலையோட அலையா வாக்கு போட்டோம். போடும்போது பொதுமக்கள் என்ன நினைச்சாங்க, அனுரகுமார மாதிரி எல்லோரும் இருப்பாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா இப்பதான் எங்களுக்கு தெரியுது அங்க ஒரு ஆள் தான் அனுரகுமாரம், மிச்சம் எல்லாருமே ஆதம்பாவாண்டது. நம்ம பேச்சுக்கு சொல்லல. இப்ப நீங்க பாத்தீங்க ஆதம்பாவா யாருங்கிறத. இந்த ஆதம்பாவா இதுல முதல்ல ஏன் தலையிட்டாரு? அவர் வாய மூடி இருந்தாலே பிரச்சனை முடிஞ்சு. இவர் நான் டாக்டர் சுகுணனுக்கு பேசினேன், அதை சொன்னேன், இதை சொன்னேன்ட்டு அந்த டிப்யூட்டி மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி பேசினதே அவருக்கு பெரிய ஒரு விவகாரமா இருக்குது. பேசினேன், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னாரு. எல்லாம் எனக்கு அந்த அவர் சொல்லும் போது என்ன ஞாபகத்துக்கு வந்ததுன்னா, ஸ்டாலினை பேசி விஜய் சட்டசபையில் சொன்னார்ல, இப்படி கையை காட்டினார்ல, அது மாதிரி தான் ஆதம்பாவோட ஸ்டைல் இருந்தது. அது குறிப்பாக இந்த சமூக நீதி கட்சி இளம் சட்டத்தரணிகளையே விரல் நீட்டுற மாதிரி ரொம்ப அதை ஓவரா கேவலப்படுத்துற பேச்சு அவர் அதுக்கு தான் பேசினார். கோர்ட்ஸுக்கு போறாங்களாம், ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்களாம், நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னாரு. அவர் சொல்லி ஒரு 2 hours போகல, திரும்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து அறிக்கை போடுறாங்க, இந்த ட்ரெஸ்ஸோட வரக்கூடாதுன்னு. முதல்ல நம்ம என்ன புரியணும்னு கேட்டா, இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் சரி, முஸ்லிம், தமிழ், யாராக, சிங்களாக்கள் யாரா இருந்தாலும் சரி, ஒரு சமூகம் அவங்கள பாராளுமன்றத்துக்கு, பெரும்பான்மை மக்களை பொறுத்தவரை பெரும்பான்மை மக்களுக்கு பேசுவதற்கு நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். பெரும்பான்மை மக்கள் உரிமை கேட்க வேண்டிய தேவையே இல்லை. அவங்கள பேஸ் பண்ணி தான் மத்தாக்களுக்கு உரிமையை பற்றியே நானும் பேசிக்கிட்டு இருக்குது. அவங்க வந்து எங்களுக்கு இந்த உரிமை இல்லைன்னு சொன்னாங்களா? நம்ம தான் உரிமை கேட்கிறோம். கேட்கும்போது தமிழ் சமூகமும் இஸ்லாமிய சமூகமும் கிறிஸ்தவ சமூகமும் மத ரீதியாக நம்ம பார்த்தோம்னா நம்ம உரிமைகளை கேட்கிற போது அழகா கலந்து பேசி முடிச்சுக்கலாம். முதல்ல ஒரு எல்லா கட்சிகளும் சேர்ந்து நாங்கள் தமிழ் முஸ்லிம் கட்சிகள் ஒருங்கிணைப்புன்னு பண்ணாங்கல்ல, இந்த கட்சிகளுடைய வகிபாகம் என்ன இதுல பாத்தீங்கன்னா, நேற்று தான் ரவுஃப் ஹக்கீம் வாயை திறக்கிறாரு. திறந்ததோட என்ன நடந்துச்சுங்கிறதையும் பார்க்கிறோம். ரெண்டாவது மனோ கணேசன் நேற்று, அது என்னன்னா வாய்ப்பு கிடைச்சது பேசுறாங்க, அதுக்காக அவங்க பேசல. ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ் நடத்தி விளக்கம் சொல்லி இருந்தாங்கன்னா ஓகே, இதுல இன்வால்வ் ஆகுறாங்க வாலண்டியரான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். வாலண்டியர் அவங்க வரல, அவங்க நிர்பந்தத்திற்கு பேசுகிறார்கள். மனோ கணேசன் பேசினார், அதனால் நான் பேசுகிறேன் என்கிறார் ரவுஃப் ஹக்கீம். அப்போ ஒரு கட்சியினுடைய தலைவர், சமூகத்தினுடைய முக்கியஸ்தர், அவர் பேசியிருக்கணும். எதிர்கட்சின்னு நம்ம வந்து பேசா மடந்தைகளாக கடந்து போக முடியாது. ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் அர்ச்சுனா ராமநாதனுக்கு பேச முடியும் என்றால் ஏன் இவங்களுக்கு பேச முடியாது? அதை தாண்டி ரவுஃப் ஹக்கீம் அவங்க மேடையில் பேசியிருக்கவே தேவையில்லை. அவங்க எல்லாரும் ஒரு கூட்டணியாக இருக்கிறாங்கன்னா மனோ என்ன நடக்குது இது பேசியிருக்கலாம். அடுத்ததாக நேரடியாக எம்ஏ சுமந்திரனோட பேசியிருக்கலாம். பேசி ஈஸியா இதை முடிச்சுக்கோ. இவ்வளவு தூரம் சமூக வலைதளங்கள்ல இதை ஒரு சோசியல் மீடியா வாராக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற நான். ரெண்டு தரப்புமே சண்டை பிடிக்க வேண்டிய அளவுக்கு கொண்டு போனா இது இனமுறுகளை தூண்டி தூண்டி அடுத்த கட்டமாக எங்க போய் முடிக்க போகுதுங்கிற கேள்விகள் வருகிறது. எனவே ஆளும் கட்சியில 9 முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல ஒரே ஒரு ஆளு, இந்த மாத்திரையை சேர்ந்த அர்க்கம் இலியாஸ், அவர் மட்டும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொண்டு திரியறத நம்ம பார்க்க முடியும். மற்ற எல்லாரையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவை, அவங்க புடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணி தான். அது மாதிரி தான் ஆதம்பாவம் வந்து இந்த விஷயத்துல மூக்க நுழைச்சி நான் எல்லாம் செஞ்சுட்டேன், போராடியவர்கள் கோரிக்கை விடுத்த. நான் என்ன கேட்கிறேன்னா, முஸ்லிம் தரப்புல இருந்து மட்டும் இதுக்கு கோரிக்கை விடுக்கல. இன்னும் ஒரு மிக மிக முக்கியமான விடயத்தை நீங்கள் சுட்டிக்காட்டவர், அதாவது அவர்கள் பேசுவதும் இல்லை, பேசக்கூடியவர்களை அவர்கள் விமர்சிப்பது ரொம்பவே பயங்கரமானது. குறிப்பாக ஹஜ்ஜு பெருநாளுடைய காலத்திலே நாங்கள் வெசாக் வாரத்தை அறிவித்தார்கள்.
உலுகியா விவகாரத்தை கேபினட்டிலே கேட்டோம். அதற்கு அடுத்த வாரத்திலே முனீர் முலஃபர் வந்து அந்த கேள்வியை கேட்டதை பட்டு மோசமாக பாராளுமன்றத்தில் விமர்சித்தார். ஆனால் சிங்களத்திலே விமர்சிக்கவில்லை, தமிழிலே. சிங்களத்திலே விமர்சித்திருந்தால் அங்கே நலிந்த ஜெயதிசவுக்கு அது விளங்கி இருக்கு. தமிழிலே சொன்னார். இது ஊடகவியலாளர்களையும் சமூக செயற்பாட்டாளர்களையும் அச்சுறுத்தக்கூடிய விதத்திலே அது அமைந்தது. பாராளுமன்ற உறுப்பினர் ஃபஸ்மினுடைய நடவடிக்கை உங்களை விமர்சித்தார். அது தமிழ் மொழியிலே அவராலும் சிங்களம் பேச முடியும், ஆனால் தமிழிலே. ஏனென்றால் சிங்களத்திலே பேசினால் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் விலகிக் கொள்வார்கள். இல்லை, ஆதம்பாவா ஏன் அவர்கள் பேசுவதும் இல்லை, பேசக்கூடியவர்களுடைய வாயை அடைக்கிறார். பொதுவாக அப்துல் ரஹ்மான், மனித இயல்பு என்னன்னு கேட்டா, யாருக்கு ஆளுமை இல்லையோ, யாருக்கு ஒரு காரியத்தை செய்ய முடியாதோ, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்னும் இன்னொருத்தண்ட தலையில பிளேம தூக்கி போடுவாங்க, இல்லைன்னா செய்யாத ஒன்றை நாங்கள் செய்கிறோம் என்று காட்டிக்கொள்ள முனைவார்கள். வேலை செய்கிறவங்க அப்படி செய்ய மாட்டாங்க, இவங்க தான் இந்த வேலையை செய்வாங்க. இவங்க செய்கிற காரியம் என்னன்னு கேட்டா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்க தேவையானதை பேசவும் இல்லை. இது ஈஸியாக இப்ப சுரேன் சொன்னது, அல்லது சட்டத்தரணி தலிமா சொன்னது, அதே மாதிரி சமூக நீதி கட்சியினுடைய தலைவர் சொன்னது எல்லாமே இதனுடைய கருப்பொருள் எங்க தங்கி நிற்குது? அரச மட்டத்தில் தங்கி இருக்கிறது. அரசாங்கம் ஈஸியாக ஹெல்த் மினிஸ்டர் உங்களுக்கு நீங்க கேள்வி கேட்கிறீங்க, எங்களுக்கு இந்த தகவல் வரலங்கிறாரு. அப்பதானே வரல, இப்ப ஜனாதிபதிக்கு இந்த தகவல் போயிருக்கும். உளவுத்துறை தகவல் சொல்லியிருக்குமா இல்லையா? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஈஸ்டர் நடந்துகிட்டு இருக்குது போது உடனடியாக நாங்கள் இனவாதமற்றவர்கள், நாங்கள் அதை மதிக்கிறோம். இந்த அரசு இனவாதமற்ற அரசு, அதுல மாற்று கருத்தில் இனவாதமற்ற அரசு என்பது எப்பொழுது 100% சாத்தியமாகும் என்று கேட்டால், இனவாதத்தை வளர விடாமல் தடுப்பது. இங்க இடத்துல இனவாதம் வளர்ந்துகிட்டு இருக்குது. டைம் கொடுக்க 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 இப்ப குரோதம் அதிகரிச்சுக்கிட்டே வரும். ஓகே, ஒரு 2 வீக் போயிடுச்சு, உங்களுக்கு ஹிஜாப் அணிய முடியும் என்கிற அனுமதி கொடுத்தாச்சு. இந்த அனுமதியினால் உருவான குரோதம் இல்லாமல் போகுமா? கண்டிப்பாக இல்லாம போகாது. அனுமதி கொடுத்தாச்சுன்னு அனுமதி கொடுத்தாச்சாமட்டு போவாங்க. ஆனா பாத்தீங்களா, கொடுக்கல, பிடிச்சு நின்னான்ல. இது யாரோட இந்த கோபம் போய் நிற்கும்? தமிழர்கள் மேல முஸ்லிம்களுக்கு, முஸ்லிம்கள் மேல தமிழர்களுக்கு. ஆனால் இதுல அடிப்படை எங்க இருக்குது? அரசாங்கம். ஏன் இதை இழுத்துக்கிட்டு போகணும்? கடந்த அரசாங்கம் இதை அழுத்தம பத்தி எரியும் போது நிறுத்துக்கணும் போது ரவுஃப் ஹக்கீம் என்ன, இந்த ரணில் விக்ரமசிங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? ஓகே, ஐ வில் சி அப்படின்னு கடந்துகிட்டே போனாரு. அங்க எல்லாம் பத்தி எரிஞ்சதுக்கு பிறகுதான் அடுத்த கட்டத்துக்கு வர்றாங்க. அது திகனையா இருந்தாலும் சரி, அழுத்தமையா இருந்தாலும் சரி, ஈவன் நீங்க கருப்பு ஜூலை வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏன் ஆரம்பிக்கும் போதே நிறுத்த முடியல. இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. எனவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளும் கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, பாராளுமன்றத்துக்கு அனுப்புவது வெறும் பாராளுமன்ற மைக்ல பேசுறதுக்காக மட்டுமல்ல. மைக்ல பேசுறதுங்கிறது அது 2வது கட்டம். முதல் கட்டம் என்னன்னா, உங்களுக்கு அதிகார மட்டத்தை அணுக முடியும். ஏன் நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்களை, எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு கூட நேரடியாக போய் தமிழ் தரப்பு தலைவர்களோட ஏன் பேச முடியாம போச்சு? தமிழ் தரப்பு தலைவர்களுக்கு ஏன் வந்து நேரடியாக முஸ்லிம் தரப்பு எம்பிக்களோட பேசி நேரடியாக 2 பேரும் சேர்ந்து ஏன் கல்முனை ஆதார வைத்தியசாலைக்கு போக முடியாம போச்சு? நேரடியா போய் உட்கார்ந்து டாக்டர் சூனன் வாங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு, சேக்குலர் இப்படி இருக்குது, நம்ம பேசி முடிச்சுக்கிருவோமே. இதை செய்யலாம்ல. இதை ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா, என்னுடைய பார்வை என்னடா, முதல்ல இவர்களுடைய வயதுக்கு இது புரியாது அப்துல் ரஹ்மான். இவங்க இப்ப ட்ரெண்டை விட்டு வெளியே நிக்கிறாங்க. இவங்க எல்லோருமே பென்ஷன் போக வேண்டிய குரூப். ஆனா அரசியல் மட்டும் தான் பென்ஷன் இல்லை. இவங்க இந்த கட்டத்தை விட்டு ஓகே நமக்கு இது புரியும், நீங்க சொல்றீங்க அவர் புரியாமலே பேசுகிறார் என்கிறார் அர்க்கமுனீர். புரியாம பேசுறாரு, ஏன் அவருக்கு புரியாது. இப்ப அப்ப புரியாதவர்கள்ட்ட நீங்க போய் எப்படி தீர்வை கேட்பீங்க? அப்ப புரிகிறவர்களுக்கு அவர்கள் வழிவிட மாட்டார்கள். நீங்க தான் வழியை உடைச்சுக்கிட்டு உள்ள வரணும். உள்ள வந்து தமிழ் இளைஞர்கள் இதுக்கு ஒன்று சேரணும். கற்றறிந்தவர்கள், இந்த சமூகம் சார்ந்த அறிவுள்ளவர்கள், அதுல தேடல் உள்ளவர்கள், விருப்பம் உள்ளவர்கள். இப்ப சிஸ்டர் தலீமா இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் வளர்ந்து வருகிற இளைஞர்கள். அதே மாதிரி முஸ்லிம் தரப்புல இருக்கிற இளைஞர்கள், இவங்க சேர்ந்துட்டாங்கன்னால என்னப்பா இது பிரச்சனை, ஈஸியா போயிடலாம்னு முடிச்சுட்டு போயிடலாம். ஆனா இவங்க 2 தரப்பும் சேருவதற்கு தடையாக இருப்பது இந்த வயசு செட். அப்ப இங்க தீர்வை நோக்கி யாருமே போகல. என்ன பண்றாங்கன்னா, பிரச்சனையை வாழ வைக்க பாக்குறாங்க. அப்ப நான் அந்த திரைமறைவில் நடக்கிற சில விஷயங்களை சொல்லக்கூடாது. மேடையில வந்து பேசுகிற எம்பிக்களுடைய பின்னணியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இதை முடிக்கிறதுக்கு என்ன வழி என்று சொல்லி இப்ப தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மற்ற பக்கம். அப்ப என்னன்றே தெரியாம நீங்க வந்து மேடையில பேசுறீங்களா, மக்களுக்கு மத்தியில பேசுறீங்களா? அப்ப ஆதம்பாவா இதுக்கு களத்துக்கு வந்திருக்கவே தேவையில்லை. ஆதம்பாவா வந்தது நீங்க இந்த காமெடியா சொல்லுவாங்கல்ல, நீ எதுக்குடா சம்மந்தம் இல்லாம வந்து அடி வாங்கிட்டு இருக்கிற, அது மாதிரி ஆதம்பாவா இதுக்குள்ள வந்து இருக்கிறத கெடுத்தாரே தவிர சுமூகமாக இது போயிருக்கு. ஏன்னா சம்பந்தப்பட்ட சகோதரிகள் ஹியூமன் ரைட்ஸ் போயிட்டாங்க. இப்ப டாக்டர் சுகுணன் உள்ளிட்டவர்கள் ஹியூமன் ரைட்ஸுக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ப்ராசஸ் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. அரசியல்
என்ன செய்ய போகிறது என்று அரசை நோக்கி கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. உதாரணமாக சமூக செயல்பாட்டாளர்கள் கடிதங்களை அனுப்பியிருக்கிறார்கள், அடுத்த தரப்புகள் கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். நான் நேற்று பார்த்தேன், ரிஷாட் பதியுத்தீன் ஹெல்த் மினிஸ்டரோட பேசினதாக சொல்லி இருக்கிறாரு. இந்த மாதிரி காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி நடக்கும் போது இவர் ஏன் உள்ள வர்றாருன்னா கேட்பாங்கல்ல ஆளுங்கட்சி முஸ்லிம் எம்பிக்கள், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த கேள்வியே இனி கேட்காதீங்கிற சமூகத்தில் ஆளுங்கட்சி முஸ்லிம் எம்பி பாராளுமன்றத்தில் 9 ஜனாசாக்கள் இப்படி முடிவெடுத்துக்கிறீங்க. இவங்க பாராளுமன்றத்தில் ஜனாசாக்களாக இருக்கிறாங்க. கேட்க போனீங்க அவ்வளவுதான். அப்பப்ப எழும்பி பேசுற மாதிரி எதையாவது உன்னை குட்டையை குழப்பி விட்டு போயிருவாங்க. இப்ப ஓரளவுக்கு தனிஞ்சு தீர்வை நோக்கி போயிருக்கும் ஆதம்பாவா பேசியிருக்கலாட்டி ஆதம்பாவா தான் இதை முழுவதுமாக குழப்பி அடித்திருக்கிறார். இதுதான் இங்க இருக்கக்கூடிய சாராம்சம். அர்க்கம், இப்போது இந்த பிரச்சனைக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 8-10 தினங்கள் கடந்து விட்டது. நீங்கள் பல முயற்சிகளை செய்திருக்கிறீர்கள். இப்போ இதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் இதனை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு முன்னர் நான் ஒரு மாற்று கருத்தினையும் தெரிவிக்க வேண்டும். சுரேன் குறிப்பிட்ட கருத்து சம்பந்தமாக சுரேன் வந்து உண்மையிலேயே இனப்பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தொடர்ந்து முன் நின்று செயற்படக்கூடிய ஒரு சகோதரர். நீங்கள் சொன்னது போல அறகலையிலே நாங்கள் பார்த்தோம் அவருடைய பங்களிப்பு என்னவென்று சொல்லி தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை சுமூகமாக தீர்க்கக்கூடிய ஒரு சகோதரர் சுரேன். ஆனால் அவருடைய கருத்திலே சின்ன ஒரு மாற்று கருத்து, அந்த பணிப்பாளர் குறித்த ஒரு சில விடயங்கள் தெரிந்த வாயிலே அதனை முன்வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த இடத்திலே வந்து இந்த பணிப்பாளர் குறித்த இந்த கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையினுடைய நீங்கள் அந்த பின்னணியினை கேட்டிருந்தீர்கள். இந்த பணிப்பாளர் குறித்த பல முறைப்பாடுகள் இருக்கின்றன. அதுவும் இங்கே முக்கியமான நினைக்கிறேன். நீங்க கேட்ட கேள்வியிலையும் அந்த பதில் அதற்கு சம்பந்தமானதுதான். அதாவது இவர் சொன்னார் இதற்கு முன்னால் அந்த பணிப்பாளர் பற்றி எந்த பிரச்சனையும் இருக்கு. அதாவது அதோட அவர் கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, இவ எந்த பின்னணியில் இந்த கருத்து சமூகத்துக்கு வெளிவரல. அது குறித்த ஒரு தகவல் இருக்கிற என்னன்னு சொன்னால், குறித்த பணிப்பாளர் கடந்த காலங்களிலே நடந்த அந்த கருத்தடை சம்பந்தமாக வந்த பற்றி இந்த வந்த கொத்து சம்பந்தமான விடயங்களில் கூட அவருடைய ஆதாரங்கள் இருக்கின்றன. இதனை இந்த முஸ்லிம்கள் தமிழ் சிங்கள சகோதரர்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் முஸ்லிம்கள் என்று சொன்ன பல இந்த மாதிரியான இனவாத கருத்துக்களை பொதுவெளியில் தெரிவித்த ஒரு அவருடைய பின்னணி ஒன்று இருக்கு, பின்புலம் இருக்குது. அதே போன்று கல்முனை RDHSல் அவர் வந்து பணிப்பாளராக இருந்து அதன் பின்னர் அதிலும் அவருக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை காரணமாகத்தான் அவர் டிமோட் செய்யப்பட்டு தான் இதுக்கு வருகிறார். ஆகவே இவருடைய தனிப்பட்ட இனவாத சிந்தனை இவருடைய இது இங்கேதான் இந்த இரண்டு சமூகங்களுடைய இந்த பிரச்சனையிலே இன்னொரு பக்கம் என்னவென்று சொன்னார், இல்ல நானும் சொல்றதாய் தான் அவருடைய தனிப்பட்ட சிந்தனையாலதான் எங்க சமூகம் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதுல நான் இந்த பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லாட்டி நான் நேத்து கண்டது சோசியல் மீடியால பழைய ஆடியோ ஒண்ணுதான். ஆனா அவருடைய மனைவி ஒரு தமிழ் ஒரு பையனுக்கு அவ மிரட்டுறாங்க. எம்புருஷன் யார் தெரியுமா? ஆமா, மட்டக்களப்புல இருந்து உன்னை தூக்குவோம் பாத்துக்க அப்படின்னு. அதாவது இந்த பிரச்சனையை விட்டுருவோம், இது இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்டது. ஆனா அது ஒரு தமிழ் பையன், அவன் ஸ்கூல் பையன் நினைக்கிறேன். அவனுக்கு அவன் மிரட்டா வந்து என் புருஷன் யார் தெரியுமா, உன்னை ஊரை விட்டு இல்ல மட்டக்களப்புலே வாழ விட மாட்டேன் தூக்குவோம் பாத்துக்க அப்படிங்கிறாங்க. அது என்ன அந்த பின்புலம் ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னால், அது ரஷ்மின் சொன்னது போன்று தன்னுடைய மகனுக்கு இன்னொரு ஒரு பாடசாலை ஒரு மாணவன் ஏசியதன் காரணமாக அதற்கு அவருடைய பெற்றோருக்கு கால் பண்ணி, என்னுடைய கணவன் வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அவருடைய காதுக்கு இன்னும் போய் சேரவில்லை, கேள்விப்பட்டால் அவர் சும்மா விடக்கூடியவர் அல்ல என்று ஒரு மிரட்டுகிறார். ஆகவே இதன் உண்மைத்தன்மை இது சம்பந்தமான விசாரணைகள் எப்படி இருப்பினும் ஒரு மேலோட்டமாக பார்க்கும் பார்வையிலே அவருடைய செயற்பாடுகள் சம்பந்தமான சந்தேகங்களும் அவருடைய சிந்தனை சம்பந்தமான சந்தேகங்களும் நிலவும். ஆகவே இந்த இடத்திலே செய்ய வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் திரும்ப இங்கே இந்த இடத்திலே நீங்கள் கேட்ட கேள்வியோடும் சம்பந்தப்பட்டால் என்ன தீர்வினை நோக்கிய புள்ளியை நாங்கள் அதனை பற்றி கதைக்கும் போது, முதலாவது இந்த 9 சுகாதார உதவியாளர்களுக்கும் அவர்களுடைய மத கலாச்சார அடிப்படையிலேயே அவர்களுக்கு முகத்தினை மறைக்காமல், அந்த ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காக முகத்தினை மறைக்காமல் தலையினை மறைத்து காட்சட்டை அணிந்து செல்வதற்கான உத்தரவாதம், அதற்கு எந்த தடையும் இல்லை என்ற உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும். அதற்கு தேவை ஏற்படி நாங்கள் கலந்துரையாடை போன்ற கன்சல்டேட்டட் ஒரு சர்க்குலரை அனுப்பி இதற்கான தீர்வினை சுகாதார அமைச்சு மேற்கொள்ள வேண்டும். இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால், இப்போ இந்த குறித்த பணிப்பாளர் சம்பந்தமான இவ்வாறான குற்றச்சாட்டுகள் இருப்பின் உடனடியாக இது குறித்த விசாரணையை மேற்கொண்டு இவ்வாறு இனவாத செயற்பாடுகளோடு செயற்படும் தனிநபர்களுக்கு கட்டாயம் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது தமிழ், முஸ்லிம், சிங்களம், கிறிஸ்தவ யாராக இருந்தாலும்
மதத்தினை நம்பாத கடவுளை நம்பாதவர்களை யாராக இருந்தாலும் இனவாத செயற்பாட்டோடு ஒருவர் செயற்படும் போது அவருக்கு கடுமையான நடவடிக்கை எடுப்பதுதான் இவ்வாறான இனவாத பிரச்சனைகள் இரு சமூகங்களுக்கு இடையிலே நடைபெறுவது தடுப்பதற்கான வழி. நீங்கள் உலக நாடுகளை எடுத்துக்கொண்டால், குறிப்பாக சிங்கப்பூர் போன்ற என்டி டிஸ்கிரிமினேஷன் லோஸ் கடுமையாக அமுலில் உள்ள நாடுகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் செய்யும் அவர்களுடைய அந்த 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 சட்டத்தினுடைய அந்த இம்ப்ளிமெண்டேஷன் எவ்வாறு அமுலாக்கல் எவ்வாறு இருக்குதுன்னு சொன்னால், நாங்கள் ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா சமூகங்களிலேயுமே ஒரு குறிப்பிட்ட வீதத்தினர் இனவாதிகளாக தான் இருப்பார்கள். முஸ்லிம் இனவாதிகள் இருப்பார்கள், தமிழ் இனவாதிகள், சிங்கள இனவாத, கிறிஸ்தவ இனவாத, எல்லா விதமான இனவாதிகளும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இவ்வாறான நிர்வாக பொறுப்புகளுக்கு வரும்போது ஏதாவது நாங்கள் எங்களுடைய இனவாத தனிப்பட்ட சிந்தனையை வெளிப்படுத்தினால் எங்களுடைய வேலை பறிப்போகும், எங்களுக்கு தான் அதில் தனிப்பட்ட நஷ்டம் ஏற்படும் என்று சட்டம் கடுமையான அமுலாக்களில் இருந்தால் மட்டும்தான் அவர்களுடைய இனவாத சிந்தனை மாறாது. அதனை உள்ளே வைத்துக் கொண்டு இந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் செயற்படுவார். ஆகவே இங்கே அரசாங்கத்துக்கு ஒரு கடமை இருக்கிறது, இவ்வாறான ஒரு நடவடிக்கை இருக்கு. இந்த நடவடிக்கையிலே இறுதியில் அந்த இரண்டாவது தீர்வில், முதலாவது தீர்வு இந்த இவர்களை உத்தரவாதப்படுத்துவது இந்த மாதிரியான ஆடைகள் அணிந்து போ, இரண்டாவது இதில் நடவடிக்கையில் இறுதியாக அவர் பிழை, அதாவது தவறு செய்திருக்கிறார் என்பது நிரூபணமாயினால் அவரை இடமாற்றம் செய்தாலோ அல்லது அவருடைய தொழிலை இழந்தாலோ அந்த இடத்திற்கு ஒரு தமிழ் பணிப்பாளர் வருவது, தமிழ் பணிப்பாளரை இடமாற்றுங்க. இங்கே இது சில, அதாவது அரசியல் ரீதியாக ஏற்கனவே சட்டத்தரணி குறிப்பிட்டது போல நீங்களும் குறிப்பிட்டது போல கல்முனையிலே தமிழ் முஸ்லீம் ஒரு பிரச்சனையை காலகாலமாக உருவாக்கி அதனூடாக அரசியல் லாபங்களை இரு சமூகங்களுடைய கட்சிகளும் பெற்றுக்கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த பிரச்சனையிலேயே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அதில் இந்த பணிப்பாளரை நீக்கி கல்முனை வடக்காதார வைத்தியசாலையை முஸ்லிம்கள் தங்களுடைய ஆதிக்கத்துக்கு எடுக்கப் போகிறார்கள் என்பது போன்ற பிழையான தகவல்களும் தமிழ் சகோதரர்களிடையே வழங்கப்பட்டு வருகிறது. அதே போன்று முஸ்லிம் சகோதரர்களிடையே இது சம்பந்தமான தகவல். ஆகவே அந்த இடத்திலே ஒரு தமிழ் பணிப்பாளர் இருப்பதல்ல பிரச்சனை. கண்டிப்பாக அது இன்னொரு இன ரீதியாக செயற்படாத ஒரு பணிப்பாளர் இருப்பது 100% நான் நினைக்கிறேன் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம். என்னவென்றால் ஆகவே இந்த இடத்திலே அவர் தவறு செய்திருக்கிறாரா இல்லையான்றது மட்டும்தான் பார்க்க, தவறு செய்யாமல் இந்த விசாரணையிலே அவர் தவறு செய்யவில்லை என்று நிரூபணமானால் அவர் கண்டிப்பாக அந்த பதவியிலே இருக்கலாம். ஆகவே அது இரண்டாவது. மூன்றாவது முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், இந்த மாதிரியான ஆடை சுதந்திரம் சம்பந்தமான தொடர்ந்தேர்ச்சியான மீறல்கள் நடைபெற்று வருகின்றன. ஆகவே இதற்கு முக்கியமான காரணம் இவ்வாறான ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அதை யாரிடம் முறைப்பாடு செய்வது என்பது சம்பந்தமான ஒரு தெளிவில்லை, அவேர்னஸ் இல்லை. ஆகவே இதனை நாங்கள் இப்போ உதாரணமாக நாங்கள் இதனை ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் மனித உரிமை ஆணைக்குழுவிலே முறைப்பாடு செய்வது தனிப்பட்ட எங்களுடைய ஒரு தீர்வு, அதாவது ரெமெடி ஒன்றை எடுப்பதற்கான நாங்கள் அதுக்கான ஒரு தீர்வினை எடுப்பதற்கான ஒரு செயல்முறை. ஆனால் அரசாங்கம் ஒரு பொறுமுறையை உருவாக்க வேண்டும். இவ்வாறான ஆடை சுதந்திரம் மீறப்படும் போது அதனை முறைப்பாடு செய்வதற்கான ஒரு கமிஷன், அதில் அந்த முறைப்பாட்டுக்கான ஒரு ஹொட்லைன் அது எங்கு நடைபெற்றாலும். ஆகவே இந்த தண்டனையை இப்போ என்ன சொல்ற, நான் முதல் குறிப்பிட்ட மாதிரி யாராவது இதனை இந்த மாதிரியான ஆடை சுதந்திரத்தை மீறினால் அரசியல் அமைப்புக்கு எதிராக செயற்பட்டால் அதனை முறைப்பாடு செய்வதற்கான ஒரு மெக்கானிசத்தை அரசாங்கம் இந்த இடத்திலாவது உருவாக்க வேண்டும். இந்த பிரச்சனை இன்னொரு சமூக பிரச்சனையை இனிவரும் காலங்களில் உருவாக்குவதை தடுப்பதற்கு இவ்வாறான நிரந்தர தீர்வுகளை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் என்பதனை நான் கேட்டேன். சட்டத்தரணி அவர்களே, அர்க்கம் சொல்வதை போன்று இந்த பிரச்சனை கல்முனை சுகாதார சிற்றூழியர்களுடைய பிரச்சனையில் மாத்திரமல்ல, மிக அண்மையிலே ஏ லெவல் எக்ஸாமுக்கு சென்ற சில முஸ்லிம் யுவதிகளுடைய ஸ்காஃபையும் கலட்ட சொல்லி சிலர் அங்கே பேசியதாகவும் சமூக வலைத்தளங்களிலே நான் பார்த்தேன். இதற்கு ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னால் தாதியர்களுக்கும் இது போன்ற ஒரு பிரச்சனை வந்தது. சண்முகா பாடசாலையில் ஒரு பிரச்சனை வந்தது. இதற்கு பின்னால் இது போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் இப்படியான விடயங்களை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். ஆடை பிரச்சனை என்பது ஒரு தனி நபருடைய ஃபண்டமெண்டல் ரைட் இல்லையா? அப்போ அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 14க்கு அமைவாக தன்னுடைய சொந்த கலாச்சாரத்தை பின்பற்ற உரிமை எவ்ரி பர்சனுக்கு இருக்குது இல்லையா? அப்போ நம்மளோட மக்கள்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு பிரச்சனை வரும்போது சோஷியல் மீடியாவிலையும் நம்மளுக்குள்ளேயுமே மாறி மாறி மோதிக்கொண்டு அதை தொடர்ந்துட்டு போகிற ஒரு பழக்கம் தான் இருக்குது. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு யோசிக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஹேபிட்டை நம்மளோட மென்டாலிட்டிலேயே நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? இப்போ உங்களுக்கு ஒரு ஃபீவர் வந்துட்டு அடுத்தது நீங்கள் ஒரு டேப்லெட் எடுப்பீங்க, அது சரி வராட்டி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போவீங்க. அதே மாதிரி இந்த ஒரு பிரச்சனைக்கு ஓகே நம்மளுக்குள்ள கதைச்சு பார்த்தோம், சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட்
பண்ணோம், ஆனா சொல்யூஷன் என்ன? அடுத்தது கோர்ட்ஸ் நோக்கி நகரணும். அக்கார்டிங் டு த ஆர்டிகல் 126 and 17 அமைவாக ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் வந்து மீறப்படும் போது நீங்க சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தாக்கல் செய்யலாம். அந்த வழக்கு தாக்கல்ல உங்களுடைய சப்மிஷன்ஸை நீங்க கொடுத்து உங்களுடைய நியாயங்களை எடுத்து வைங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து உங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை தான் தரும். அவங்க கான்ஸ்டிடியூஷனுக்கு அமைவாக தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். அடுத்தது காலாகாலம் முஸ்லிம்ஸ் வந்து அது பின்பற்ற ஒரு பாரம்பரியமான ஒரு முறை உடை அப்படின்றதால அவங்க நியாயமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் தருவாங்கன்றதை நான் பர்சனலி பிலீவ் பண்றேன். நார்மலி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் லீகலி எப்படி போய் அதை முடிக்கலாம் என்ற ஒரு சிஸ்டத்தை மைண்ட்ல ஃபர்ஸ்ட் எவ்ரி பர்சன், ஒவ்வொரு மனுஷனுமே வந்து அதை திங்க் பண்ணணும். அடுத்த கட்டம் ஓகே லீகலி நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். ஆனால் இந்த கோர்ட்ஸ் போகிற அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றதால சுப்ரீம் கோர்ட்டுக்கு எல்லாருமே போய் உடனே கேஸ் ஃபைல் பண்ணுறது கொஞ்சம் பாசிபிள் இல்லாத விஷயம். ஏதாவது ஒரு கமிஷன் உருவாக்கி அந்த ஒரு மெக்கானிசம் அல்லது ஒரு ஹொட்லைனை உருவாக்கினாலும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் டீம் வந்து அதை இன்கொயரி பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷனையுமே கொண்டு வரலாம். சகோதரர் சொன்ன மாதிரி அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களோட சர்க்குலர் வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு வந்து அனுப்பப்படணும். எவ்ரி மினிஸ்ட்ரிக்கும் அது அனுப்பப்படணும். அந்த மினிஸ்ட்ரி அனுப்புகிற அந்த சர்க்குலரோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தோட சர்க்குலர் வந்து ரீட் பண்ணப்படும்போது இந்த ஆடை பிரச்சனைக்கான ஒரு தீர்வு வரும். இது வந்து மினிஸ்ட்ரியால் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான இமீடியட் ரெஸ்பான்ஸாக இருந்திருக்கணுமென்றதை நான் பார்க்குறேன். ஏன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தோட சர்க்குலர் வந்து முன்னாடி வந்தது, அதுக்கு பிறகு தான் பப்ளிக் மினிஸ்ட்ரியோட சர்க்குலர் வருது. அப்போ வரும்போது தே மஸ்ட் இன்ஸ்ட்ரக்ட் த எவ்ரி மினிஸ்ட்ரி, சரியா? அப்போ அவங்க சொல்லணும் ஓகே நாங்கள் இப்படி இந்த மினிஸ்ட்ரியோட இந்த சர்க்குலருக்கு அமைவாகத்தான் நீங்கள் வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரியோட சர்க்குலரையும் கொண்டு போகணுமென்றது அவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அடுத்தது நம்ம பார்க்குறோம் இப்போ கொஞ்ச காலமாகவே முஸ்லீம்ஸ்ட ஆடை தொடர்பான பிரச்சனைகள், முஸ்லீம்ஸ்ட கலாச்சாரம் தொடர்பான பிரச்சனைகள் எவ்ரி கவர்மெண்ட் வந்து வித்தியாசமான முறைகளில் திணிக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். COVID-19 எடுத்தீங்கன்னா அவங்களோட உடல் வந்து எரிக்கப்படணும் என்று வந்திருக்கு. பாம் பிளாஸ்டில் அதுக்கு பிறகு எவ்ரி முஸ்லீம்ஸ் லைக் ட்ரீட்டட் லைக் அக்யூஸ்ட் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹிஜாப் இஷ்யூ வந்திருக்குது. ஸோ இன்டிரெக்ட்லி இது வந்து கவர்மெண்ட் பண்ணுறதுன்றது மக்கள் தெளிவாக விளங்கி கொள்ளணும். கல்முனையில் வாழ்கிற தமிழ் முஸ்லீம் மக்கள் ரொம்பவுமே கிளியராக ஒன்று யோசிக்கணும். நீங்கள் வந்து அரசியல்வாதிகளால் ஆக்கிரமிக்கப்படுறீங்க, உங்களோட மைண்ட் வந்து அரசியல்வாதிகளால் ஆக்கிரமிக்கப்படுது. இது மக்களுக்கான பிரச்சனைகள் இல்லை. ஓகே, தமிழ் மக்களுக்குள்ளேயோ முஸ்லீம் மக்களுக்குள்ளேயோ தானாக உருவார பிரச்சனை இல்லை. இது வந்து மெஜாரிட்டி வந்து கவர்மெண்ட் தூண்டப்படுது, கவர்மெண்டால இம்ப்ளைட்லி அது வந்து தூண்டப்படுது. அதை நீங்கள் விளங்கி கொள்ளுங்க. காலத்துக்கு இந்த தமிழ் முஸ்லீம் பிரச்சனையை தொடர்ந்துட்டு தான் போக போறீங்களா? உங்களோட ஜெனரேஷன்ல அது ஓகேயா இருந்துச்சு. இப்போ இருக்கிற இந்த ஜெனரேஷனுக்கு வந்து எங்களுக்கு பீஸ் வேணும், எங்களுக்கு போர் வேணாம். ஓகே, அப்போ ரெண்டு பக்கம் மக்களுமே விளங்கி கொள்ளணும். நான் கேள்விப்பட்டேன் கல்முனை வடக்கு வைத்தியசாலையில் வந்து எல்லா சர்ச் இருக்குது, டெம்பிள் இருக்குது, உங்களோட பள்ளிவாசல் இருக்குது, சரியா? ஆனால் இன்னும் ஒரு முஸ்லீம் வைத்தியசாலையில் ஒரு சர்ச்சுக்கு நிறைய காலமாக பெர்மிஷன் கேட்டு அவங்க வழங்கப்படலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம ரெண்டு பக்கத்தையுமே யோசிக்கணும். இம்ப்ளைட்லி யாரோ ஒரு பொலிட்டீஷியன் பின்னாடி இருந்து தூண்டுறதால மக்கள் வந்து தெளிவில்லாமல் செயற்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஏன் எங்களுக்கு ஒரு சர்ச் தர முடியாதாங்க? இப்போ எங்களுக்கு நீங்கள் வாங்க பள்ளிக்குள்ளே வாங்கன்றது பள்ளிவாசலுக்கு சர்ச்சில் அலோ பண்ணியிருக்காங்க. பட் ஏன் இதை இவங்க பண்ணலை? அப்போ அது வந்து மக்களுக்கு விலகாது. பொலிட்டீஷியன்ஸ் மாறி அவங்களோட சதிக்கேற்ற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ராப்ளம்ஸை. ஆனால் மக்களோட மனசில் அது இன்னும் சென்சிட்டிவான ஒரு விஷயமா கிறிஸ்டியன்ஸுக்கு அங்கே பதிய போகுது. பாருங்க, முஸ்லீம்ஸ்ட இந்த ஹாஸ்பிட்டலில் கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து ஒரு சர்ச் கொடுக்குறாங்க இல்லை தானே அப்படின்ற ஒரு தாக்கம் வரப்போகுது. அது வந்து அங்கே இனவாதமாக தூண்டப்பட போகுது. தென் போத் பீப்புள் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு எல்லாத்துலேயுமே. ரெண்டு பேருமே சமாதானத்தை நோக்கி போங்க. தமிழ் முஸ்லீம் பிரச்சனை கல்முனையில் காலத்துக்கு தொடர்ந்துட்டு இருக்க பிரச்சனை. தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்க, இதெல்லாம் உங்களை வச்சு பிளே பண்ற பொலிட்டிக்கல் கேம்ஸ். தயவு செஞ்சு அதுக்கு நீங்க அடிமையாகாம கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. எதுனாலுமே லீகலி ஹேண்டில் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு அநியாயம் நடக்குதா, போங்க கோர்ட்ஸுக்கு போங்க, அது சம்பந்தமான அமைப்புகளுக்கு போங்க, ஹியூமன் ரைட்ஸுக்கு போங்க.
சரியா? அதை விட்டுட்டு மாறி மாறி இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் நம்மளோட தமிழ் முஸ்லீம் உறவுகளை துண்டிக்கிற மாதிரியான பதிவுகளை வந்து விடாதீங்க. அது வந்து இனவாதத்தை தூண்டுற செயற்பாடு. தமிழ் முஸ்லீம்களை மெஜாரிட்டி கவர்மெண்ட் வந்து எப்பயுமே சேர விட முடியாது. அவங்களோட டார்கெட் எப்படின்னா, தமிழ் முஸ்லீம் ஆக்கள் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களோட பலம் வந்து குறைஞ்சு போயிடும். ஸோ நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதை வந்து தனிப்பட்ட ஒரு பர்சனால தான் இது உருவாகினதுன்னு நினைக்காதீங்க. அந்த பர்சன் இன்டென்ஷனலி அதை செஞ்சிருந்தாலும் கூட அந்த பவரை கொடுத்துருக்கிறது இந்த சேக்யூலரை மாற்ற வேண்டியது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் வந்து இதுவரைக்கும் சைலண்டா இருக்கிறதுக்கான ரீசன் என்ன? தமிழ் முஸ்லீம் பிரச்சனையை வந்து தூண்டி விடணும். அதுதான் உண்மை. ஓகே, அப்ப அதை கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்க. ஒரு விஷயம் என்னென்னால், கண்டிப்பாக நீங்கள் சொன்னதில் கவனிக்க வேண்டிய ஒரு விவகாரம் தான். எங்களுக்கு உண்மையிலேயே இப்போ நாங்கள் எங்களோட சொசைட்டி அளவில் மேடம் சொல்கிற எந்த மருத்துவமனையில் அந்த கிறிஸ்தவ சகோதரர்களுக்கான வழிபாட்டு தலத்திற்கு வாய்ப்பு கொடுக்கப்படலைங்கிறது எங்களுக்கு உண்மையில் இது வரைக்கும் கவனத்துக்கு வரலை. ஈவன் நீங்கள் அதை பிறகாவது எங்களுக்கு சொன்னால் எங்கள் தரப்பிலிருந்து அதற்குரிய என்ன வழிவகைகள் செய்ய முடியுங்கிறத நாங்கள் முயற்சிப்போம். காரணம் என்னென்னா, எனக்கு நீங்கள் கேட்டதிலே இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான். இப்போ எங்கள் மார்க்கத்தை பொறுத்த வரையில் ஓப்பனாக எங்கள் மார்க்கம் லக்கும் தீனக்கும் வலிய தீனுன்னு குர்ஆன் சொல்லுது. உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்குன்னு. எங்களுக்கு உரிய உரிமை தரப்படாத போது எங்களுக்கு வலிக்கிற மாதிரியே உங்களுக்கு கிடைக்காத போது உங்களுக்கு வலிக்கும்ங்கிறதும் எங்களுக்கு புரிகிறது. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாரும் தடுக்கிறாங்கங்கிறது உண்மையிலேயே ஒரு கேள்விதான். ஒரு பள்ளி அவங்க தொலை போகிறாங்கன்னா கொடுத்துட்டு போங்க. அவங்களுடைய ஒரு கோவில் அவங்க வணக்கம் வழிபாடு செய்ய போகிறாங்கன்னா கொடுத்துட்டு போங்க. அவங்க சார்ந்த மதம் சார்ந்த விஷயங்களை எல்லோருமே விட்டுட்டால், இன்னும் சொல்ல போனா இப்ப அர்க்கமாக சொன்ன மாதிரி, நான் என்னுடைய பார்வை என்னன்னா, சிங்கப்பூர் அளவுக்கு ரூல் கொண்டு வந்துதான் இதை செய்யணுமா? இப்போ சிங்கப்பூர் ரூலை கொண்டு வந்து லீ குவான் யூ செஞ்சுட்டார். ஆனால் சாதாரணமாக இது ஒரு மனித இயல்பு இல்லையா? ரூல் கொண்டு வந்து தான் உங்கள் மதத்தை நீங்கள் பின்பற்றுவதற்கு நான் அனுமதி தரணுமா? ஏன் நான் அனுமதி தரணும்? அதுக்கு அது உங்கள் மதம். இந்த ஆடை விஷயத்திலையும் என்னுடைய கேள்வி நான் யோசிக்கிறது என்னன்னா, ஒரு பெண் இஸ்லாமிய பெண்ணுக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது, இப்படி இருக்கணும்னு சொல்லி, ஒரு இந்து சகோதரியோ அல்லது இன்னொரு மதத்தை சேர்ந்த சகோதரியோ அவங்களோட ட்ரெஸ் கோடில் அவங்க போகிறாங்க. ஒரு நன் முஸ்லீம் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு முஸ்லீம் பிள்ளை மறைக்க கூடாது என்பதையோ, அல்லது ஒரு முஸ்லீம் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு நன் முஸ்லீம் திறந்துக்கிட்டு போறாங்கிறதோ இங்க உள்ள ஆர்குமெண்டே கிடையாது. நம்ம மதத்தை பிரச்சாரம் பண்றோம், அதை ஏத்துக்கிறவங்க மூடிக்க போறாங்க, அதை ஏத்துக்கிறாதவங்க அவங்களோட கல்ச்சர்ல போறாங்க. இதை ஏன் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க? அந்த அடிப்படையில் மேடம், கண்டிப்பாக அது என்ன மருத்துவமனைங்கிறத எங்களுக்கு பிறகு நீங்க சொன்னால் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அழுத்தத்தை நாங்கள் அதற்கு கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறோம். ஸோ அதை விட இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ண விரும்புகிறேன். எப்படின்னா, ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபியூ பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் வந்து சேர்ந்து ஒரு அலையன்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. பொதுவான பிரச்சனைகள், மக்களுடைய பொதுவான பிரச்சனைகளை வந்து ஜனாதிபதியிடம் எடுத்து சொல்லி அதுக்கான தீர்வுகளை வந்து கொண்டு வரணுண்டு. ஆனால் இந்த முஸ்லீம் ஆடை தொடர்பான பிரச்சனைக்கு இதுவரைக்கும் அந்த அமைப்பு மூலமாக எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரையில அப்படின்றதுல கொஞ்சம் மனம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ அதில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், பொதுச் செயலாளர், இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஒனரபிள் எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள், சாணக்கியன் எம்பி, மனோ கணேசன் எம்பி, ஜீவன் தொண்டமான் எம்பி, ஹக்கீம் எம்பி, ரிஷாட் பதியுதீன், இவங்களெல்லாம் சேர்ந்து அந்த அமைப்பை உருவாக்கி இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையுமே ஒரு ரிக்வெஸ்டாக வைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த விடயம் தொடர்பாக ஜனாதிபதியிடம் அல்லது அது சம்பந்தமான மினிஸ்ட்ரியோடு நீங்கள் கதைச்சு அடுத்த ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டு அந்த சேக்யூலரில் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரணும் அல்லது ஒரு நியூ சேக்யூலரை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ரிக்வெஸ்ட்டை உங்கள்கிட்ட வந்து நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். சுரேன், நீண்ட நேரமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதாவது எங்களுடைய நோக்கம் இரு சமூகங்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும், இதற்கு பின்னால் இப்படியான பிரச்சனைகள் நாட்டிலே ஏற்படக்கூடாது என்பதுதானே. ஒரு ஊடகவியலாளராக இப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரத்திலே அடுத்த சாரார், உதாரணமாக இங்கே பாதிக்கப்பட்டவர்கள் முஸ்லிம் பெண்கள், ஏனைய தமிழ் மக்கள், கிறிஸ்தவர்கள், அவர்களுடைய வகைபாகம் என்ன? அதாவது இந்த ஜென்சியிலே வரக்கூடிய மாற்றம் அடைந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்திலே இளைஞர்கள் அதிகமாக அசாதாரணங்களுக்கு எதிராக பேசுகிறார்கள். இப்போது இங்கே கல்முனை விவகாரத்திலே நான் பார்க்கின்றேன், சட்டத்தரணி ஜெனிமா எழுதியிருந்தார், அதே போன்று சகோதரர் வி ஜனகன் எழுதியிருந்தார், மனோ கணேசன், பல தமிழர்கள் அதை பற்றி குரல் கொடுக்கிறார்கள். உண்மையிலே முஸ்லிம் அல்லாதவர்களுடைய வகைபாகத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த இடத்துல
அதுக்கு எதிர்முறையாக இந்த இடத்துல வந்து எங்களுடைய சமூகம், தமிழ் சமூகமாக இருக்கட்டும், தமிழ் பேசக்கூடிய கத்தோலிக்க சமூகமாக இருக்கட்டும், இந்த இடத்துல நாங்கள் இந்த விடயத்தை அர்ப்பணிச்சு தான் போகின்றோம். காரணம் வந்து இந்த பிரச்சனைக்கு நாங்கள் எப்படி தலை போடுறதுங்கிறது எங்களுக்கே ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஏன்னா இது 2 பள்ளிவாசலுக்கும் ஒரு கோயிலுக்கும் இடையிலான ஒரு பிரச்சனையா இருந்தால் நாங்கள் அதை பேசி தீர்க்கலாம். ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ தேவாலயத்துக்கும் பள்ளிவாசலுக்கும் பிரச்சனையா இருந்தால் பேசலாம். இப்போ இந்த இடத்துல நாங்கள் எந்த மாதிரி பேசுறது? இதுக்கான பதிலை கொடுக்க வேண்டிய இடமே அரசாங்கம் தான். அப்ப அரசாங்கமே அமைதி காக்குற நேரத்துல இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் வளருது, 2 இனங்களுக்குள்ள இருக்க அந்த நல்லிணைப்பு வந்து இல்லாம போகுது. அப்ப இந்த பிரச்சனைக்கு உடனடியா பதில் கூற வேண்டியது வந்து கவர்மெண்ட். அப்ப அவங்க அமைதியா இருக்கிறது ஏங்கிறது இன்னும் எங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. மற்றது இந்த டாக்டர் சுகுணன் என்கின்ற விடயத்தை கூட நான் இந்த மறுபடியும் ஒருக்கா கூறிக்கொள்கின்றேன், நாங்கள் அவருக்கு பக்க சார்பாக பேசுறவர்கள் அல்ல. காரணம் இது அவருக்கு இந்த எண்ணம் ஏன் சிந்தனைக்கு வந்துச்சு. இப்ப எத்தனையோ ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்ப புத்தளமாக இருக்கட்டும், திருகோணமலையாக இருக்கட்டும், அம்பாறையாக இருக்கட்டும், எல்லா ஹாஸ்பிட்டலையும் இவர் சொல்ற மாதிரி அந்த முஸ்லிம் பெண்கள் வந்து உடுத்துக்கிட்டு தான் வேலை செய்யறாங்க. அப்ப இது ஒரு பாயிண்டா தேடி, அதுவும் அந்த பெண்கள் வந்து அந்த பிரச்சனையை சொல்லும் போது இவங்க சர்க்குலரை கொண்டாந்து காட்டுறதா இருந்தா இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் காட்டணும். அப்ப இது எங்கேயோ ஒரு இடத்துல பேசப்பட்டு தூண்டப்பட்ட ஒரு விடயம். அப்ப நான் சொல்றது அதுதான், குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு டாக்டர் சுகுணன் அழைத்து இது யாரால் தூண்டப்பட்டது, ஏன் இப்படியான ஒரு விடயங்கள். ஏன்னா ஈஸ்டர் அட்டாக்ல சாரான ஆரம்பத்தில் சின்ன சின்ன விஷயங்களை செய்யும் போது அமைதியா இருந்தனால தான் ஒரு 200க்கும் மேற்பட்ட உயிர்களை நாங்கள் இழந்தோம். அதே மாதிரி இந்த வைத்தியசாலையின் அந்த அதிகாரி கூட இவ்வாறான ஒரு இது சின்ன விஷயமா இருக்கலாம், அவரு தெரிஞ்சு பண்ணாரா தெரியாம பண்ணாலும் சின்ன விஷயமா நம்ம யோசிக்கலாம். ஆனா இதனுடைய பின்னணிகள் வரப்போற விளைவுகள் பாருங்க. இப்ப நம்ம எதிர்பார்க்காத முறையில் இப்ப இது வந்து நிக்குது. இப்ப நான் கூறியது போல, மன்னிக்கிறோம் நான் இது சொல்றது சரியானு தெரியல, இப்ப எங்களுடைய கொழும்பிலிருந்து சென்ற ஒரு சமூகம் அந்த ஒரு தலைமைத்துவம் வந்து போயிட்டு அங்க போயிட்டு சொல்றாங்க, எங்களுக்கு இது முகம் மூடுறதுக்கான அனுமதியும் வேணும், நிக்கா போடுறதுக்கானது வேணும், நீங்க பார்லிமெண்ட்ல பேசுங்கன்னு சொல்றாங்க. இப்ப இது இவர் வந்து சிங்களத்துல பேசியிருந்தா, சிங்களத்துல சில பேர் இருக்காங்க இதுக்குன்னே ஒரு இனவாதம் பிடிச்ச ஒரு குழு இருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னமும் ஆப்போவில்ல பட்டங்கத்தா இந்த மே பஸ்னோக்கம் இவரெல்லாம் தீர்ந்து என்னமும் 3 தில்லனேன்னு அவங்க வந்து அதுக்கப்புறம் ஒரு டீம் எடுத்துட்டு வந்து வேற ஒரு ஆர்ப்பாட்டம் போயிட்டு இந்த சும்மா இருக்க பிரச்சனைய பலமா ஊதி கெடுத்த மாதிரி மறுபடியும் இந்த பிரச்சனை வேற திசைக்கு போகும். அப்ப அதனால தான் சொல்றது, இந்த பிரச்சனையை வந்து முடிக்க வேண்டியது கவர்மெண்ட். இப்ப சகோதரர் சொன்ன மாதிரி எல்லா இனத்திலையும் சரி, எல்லா நாட்டிலையும் சரி இனவாதிகள் இருப்பாங்க, இல்லாம இல்லை. என்னதான் நம்ம சொன்னாலும் இதாக்குனாலும் மனிதர்கள் உள்ள சில இனவாதங்கள் இருக்கும். ஆனா இந்தியா போன்ற ஒரு நாடு நீங்க எடுத்தீங்கன்னா அதுல எத்தனை ஸ்டேட் இருக்குது, எத்தனை இனங்கள் வாழ்றாங்க. ஆனா அவங்களுடைய நாட்டின் கட்டமைப்பு படி மோடி என்கின்ற ஒருவர் தான் இப்ப பிரதமரா இருக்காரு. அப்ப அந்த பிரதமர்ங்கிற இடத்துக்கு அந்த நாட்டில் இருக்க வேண்டிய ஒருத்தருக்கு சரியான முறையில வந்து தேர்தல் ரீதியாக அந்த கட்டமைப்பின் கீழாக போக முடியும். அப்ப அதனால ஒரு ஸ்டேட்டுக்கும் பிரிச்சு இதாக்கி அவங்களுடைய அந்த மத சுதந்திரமும் சரி, அவங்களுடைய இன சுதந்திரமும் சரி, அதை வச்சுக்கிட்டு போறனால தான் இந்தியா எந்த பிரச்சனை வந்தாலும் இந்தியாங்கிற ஒத்துமையோடு இருக்காங்க. இல்லாட்டி எத்தனை மொழிகள், எத்தனை மக்களுடைய சிந்தனைகள் இருக்குது. ஆனா ஸ்ரீலங்கால நம்ம என்னதான் முக்கி சொன்னாலும் நம்ம தமிழர்களும் சரி, முஸ்லிம்களும் சரி, நாங்க இங்க வந்து ஒரு சிறுபான்மை மக்கள் தான். காரணம் நீங்களோ இப்ப ரஸ்மினோ நானோ நீங்களோ இவங்களோ எவ்வளவுதான் சண்டை பிடிச்சி கத்துனாலும் நம்மளுக்கு இந்த நாட்டுல ஜனாதிபதி ஆக முடியாது. ஏன்னா அது நம்மளுடைய அரசியல் யாப்பிலே அப்படிதான் அமைந்திருக்கு. அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தமிழர்களும் சரி, முஸ்லிம் மக்களும் சரி, மற்ற எல்லோருமே ஒற்றுமையாக வாழ்ந்து இது சரியான முறையில் அப்படின்னா இந்த நாட்டுக்கு சுதந்திரம் எடுக்கிறதுக்கு 1948 வந்து இந்த நாடு சும்மாவே சுதந்திரம் பெறல. எங்களுடைய தமிழ் தலைவர்கள் ஆகிய பொன்னம்பலம் அவர்களாக இருக்கட்டும், அதே போன்று சித்திலபியாக இருக்கட்டும், சைரா காலேஜில் டிபி தயாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் அந்த காலத்தில் இந்த தலைவர்கள் டிஎஸ்ஏ நாயகி இவங்க எல்லாம் ஒத்துமையாக ஒன்று கூடி பேசி தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தாங்க. சுதந்திரம் எடுக்க மட்டும் ஒத்துமையாக இருந்தவர்கள் அந்த அரசின் பலமும் பணமும் வந்த பிறகு எல்லாருமே மாறிட்டாங்க. பொன்னம்பலம் ராமநாதன் அவர்கள் தான் இந்த நாட்டினுடைய சுதந்திரம் பத்திரத்தை அவருடைய சப்பாத்தில், நான் கதையை படித்திருக்கேன், சப்பாத்தில் டிஎஸ்ஏ நாயக கொடுத்து ஒழித்து ஐரோப்பாவுக்கு எடுத்து சென்று அந்த தலைமைத்துவத்தோடு பேசுறதுக்கான வேலைகளை செய்தவரே அவர் தான். அதே மாதிரி சித்திலபியாக இருக்கட்டும், முஸ்லிம் தலைவர்கள் அந்த நேரத்தில் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஒத்துமையாக இருந்தவர்கள். இப்ப என்னன்னா நம்ம ஆளாளுக்கு நம்மளுடைய தலைமைத்துவத்தில் இருக்க அரசியல் சிலர்கள் அவர்களுடைய அரசியல் வங்கி, அந்த அரசியல் ஓட்டு வங்கியை காப்பாற்றுவதற்காக மொழி ரீதியாக, இனம் ரீதியாக, சமூகம் ரீதியாக ஒரு போர்டர் பிரிச்சு நம்மளை பிரிச்சு வச்சிருக்காங்க. அதை தயவு செய்து நம்மளுடைய தமிழ் மக்களும் சரி, முஸ்லிம் மக்களும் சரி புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒத்துமையா வாழணும். ஒத்துமையா வாழ்ந்தா தான் இன்னொரு சமூகம் நம்மளுக்கு எதிராக
எதிராக செயல்பட மாட்டாங்க என்கிறதான் தெளிவா சொல்றேன். எந்த இடத்திலையும் வைத்தியர் சுகுணன் வந்து இந்த செஞ்ச விடயத்தை தமிழராகிய தமிழ் பேசும் கத்தோலிக்கராக இருக்கட்டும் இந்துக்களாக இருக்கட்டும் நாங்கள் இதை அனுமதிக்க போறது இல்லை. அதே போல அது அவருக்கான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஏன் இந்த தூண்டுதல் எதற்காக இந்த தருணத்தில் செய்யப்படுகின்றது என்பது அரசாங்கத்துக்கு பொறுப்பு. இறுதியாக சகோதரர் ராஸ்மின், அண்மையிலே கல்முனையில் ஏற்பட்ட இன்னும் ஒரு பிரச்சனை தான் சகோதரர் அனுஜனுடைய விவகாரம். நீங்களும் கூட 2-3 வீடியோக்களை போட்டிருந்தீர்கள். அந்த விவகாரத்திலும் நாங்கள் பார்த்தோம், இல்லாத ஒரு இனவாதம் உருவாக்கப்பட்டு குறிப்பாக மத்திய கிழக்கிலே வாழக்கூடிய பலர் தான் இதிலே அதிகமாக கருத்து சொன்னவர்கள். வீணான ஒரு பிரச்சனை உருவாக்கப்பட்டு தமிழ் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு குழப்பம் அங்கே ஏற்படுத்தப்பட்டது. இப்படி எதிர்காலத்திலே வருவது ரொம்ப பயங்கரமானது, ஆபத்தானது. எனவே ஒரு முஸ்லிம் இளைஞராக சமூக செயற்பாட்டாளராக எதிர்வரக்கூடிய நாட்களில் இந்த சமூக வலைத்தளங்களை கையாளக்கூடிய முஸ்லிம் இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை? முதல்ல என்னன்னா, நம்ம நாட்டுக்குள்ள புதிய சட்டங்கள் வருவதற்கு முன்பதாகவே ஆல்ரெடி ICCPR மாதிரி சர்வதேச சட்டங்களையும் நம்ம நாடு உள்வாங்கி இருக்குது. இந்த சட்டங்கள் அடிப்படையில் கடந்த காலங்களில் பல பேர் கைது செய்யவும் பட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு சட்டத்தரணிகள் விளக்கமாக சொல்லுவாங்க. இந்த சமூக வலைதளம் தொடர்பாகவே ஒரு முக்கியமான ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அது முழுமையாக இம்ப்ளிமெண்ட் ஆகல் என்றாலும், ஆனால் அதில் நினைக்கிறேன் கமிஷன் ஒன்று போட வேண்டிய தேவை இருக்குது. அதனால தான் சில பேர் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கமிஷன் ஆன்லைன் சேஃப்டி ஆக்டை கொண்டு வந்தவங்க கமிஷன் போடலாம். அப்படித்தானே? ஆன்லைன் சேஃப்டி ஆக்டை வச்சுக்கொண்டு நீங்க டைரக்டா கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம். இப்ப அந்த கமிஷன் இப்பவே பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி கேசஸ் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. கமிஷன் வந்து இன்னும் ஃபார்ம் பண்ணப்படலை. பட் கமிஷன் ஃபார்ம் பண்ணப்பட்டா அண்டர் த மினிஸ்ட்ரியோட கண்ட்ரோல்ல நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். மினிஸ்ட்ரியே தன்னோட பவரை வச்சுக்கொண்டு தேவையான ஆக்ஷனை எடுக்கலாம். அதுக்கு நாங்கள் வந்து எதிர்ப்பு. ஓகே, அது வந்து ஜுடிஷியரியே ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத எங்களோட எதிர்பார்ப்பு, கமிஷன் இல்லாம. ஏனென்றா மினிஸ்டர் வந்து எதுவுமே செய்யலாமன்ற அதிகாரத்தை அந்த ஆக்ட் சொல்லுது. ஏற்கனவே PTA-ல இருக்கிற அதே பிரச்சனையை அங்க சொல்றாங்க. So we don't want that. அதாவது சட்டங்கள் ICCPR-ல தான் நம்ம ஏற்கனவே இனவாத பிரச்சனை வருகிற நேரத்தில் ஞானசார தேரர் குர்ஆனுக்கு எதிராக பேசுகிற போதும் அது மாதிரியான சம்பவங்கள் வரும்போது நம்ம ICCPR-ஐ தான் கோட் பண்ணி கைது பண்ணுங்கிறத பல முறை சொல்லி இருக்கிறோம். இது ஒரு பிரபலமாக ஒருத்தர் இனவாதம் பேசும்போது எல்லாருமா சொல்றோம். இப்ப உதாரணமா டாக்டர் சுகுணன் என்று வரும்போது எல்லாருமே சொல்றோம்ல. ஆனா தனித்தனி மனிதர்களாக அவ்வப்போது சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி கருத்துக்கள் பகிரப்படுது. அப்ப அது பெருசா ரீச் ஆகாதனால யாருமே பண்ணல. ஆனா யாராவது ஒருவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணினார்னு சொன்னாதான் அதனுடைய விளைவு தெரிய வரும். அப்ப முதல்ல அது முஸ்லிமோ நான் முஸ்லிமோ யாராக இருந்தாலும் சரி, சமூக வலைதளங்களை பயன்படுத்துகிற நேரத்தில் நீங்க சில உதாரணமா ஆன்லைன் நியூஸ் எடிஷன்களை பார்க்க முடியும். நாமளும் நம்ம இப்ப நீங்க உங்களுடைய செய்தித்தளமாக இருந்தாலும் சரி, யாருடைய செய்தித்தளமாக இருந்தாலும் சரி, அவங்க கீழேயே போட்டிருப்பாங்க நீதிமன்ற விவகாரங்களில் கருத்து சொல்ல வேண்டாம்னு போட்டிருப்பாங்க. அது கூட தெரியாம ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கும். அந்த தீர்ப்பை போய் கிரிட்டிசம் பண்ணுவாங்க. சிலது இருக்குது, சில தீர்ப்புகளுக்கு எனக்கே இடையில வந்த சந்தேகம் தான். கடைசியாக சுரேஷ் சாலே விஷயத்துல, சுரேஷ் சாலே கிடையாது, அந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டது முன்னாள் போலீஸ் மாதிபருக்கு. அப்ப அலிசப்ரி அவங்க ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அப்ப நீங்க கூட நிகழ்ச்சியில சட்டத்தரணிடத்துல கேட்டாங்க, இது சொல்ல முடியுமாண்டு. ஏன்னா நீதிமன்ற தீர்ப்பு அவர் வந்து கிரிட்டிசம் பண்ணின மாதிரியே இருந்தது. ஆனால் சட்டத்தரணிகள் ஒரு விளக்கம் சொன்னாங்க. அது அவருக்கு தெரியும். தெரிஞ்சதுனால அலிசப்ரி அப்படி நடக்கிறார். இப்ப சட்டத்தரணிகளுக்கு அது தெரியும். எனக்கோ சுரேனுக்கோ சட்டத்தரணிகள் அளவுக்கு சட்டம் தெரியாதுல்ல. அப்ப நம்ம அத்தனை பேரும் என்ன செய்யணும்னா ஒரு வரைமுறையோட தான் இந்த சமூக வலைதளங்களை கையாளணும். இது சட்டத்துக்கு பயந்து மட்டுமல்ல, வரைமுறையை மீறி செய்கிற போது அது பெரிய பலத்த இனவாதமாக கொண்டு போய் முடிச்சிடும். நான் கண்ட ஒரு விஷயம் தான், ஒரு மூத்த ஊடகவியலாளர் எழுதி இருந்தாரு. இந்த அனுஜன் விவகாரம் வந்த நேரத்தில் நாய்க்கு வர வேண்டிய விசரு மனிதர்களுக்கு வந்ததால் வந்த பிரச்சனை இது அப்படின்னு போட்டிருந்தார். அப்ப எனக்கு அது மறக்க முடியாம இருக்கிறேன்னா உண்மைதானே. அதனால கடைசியில 7.5 லட்சம் சேலரி எடுக்கக்கூடிய ஒரு ஆள் சவுதி அரேபியாவில் இப்பொழுது சிறைவாசம் அனுபவிக்கிறாரு. சிறைவாசம் முடிந்தாலும் அவருக்கு வெளியே வர முடியாதுன்னு சட்டத்தரணி சொன்னார். ஏன்னு கேட்டா அவருக்கு அந்த கொடுக்கப்பட்டிருக்க தண்ட பணம் 27 கோடி
27 கோடி எங்க இருந்து போய் அவர் செலுத்துவார்? அப்ப இதெல்லாம் எதுல நடக்குதுன்னு கேட்டா, இரண்டு தரப்பும் ஒரு விவகாரம் நடக்கும் போது அதை சட்ட ரீதியாக அணுகிவிட்டு ஓகே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறோம், சட்ட ரீதியா ப்ராசஸ் நடக்குது என்கிற இடத்தில் நம்ம நிக்கணும். அதை தாண்டி நாம ஆளாளுக்கு பேச போனோம்னா அது ஒரு இன முருகலாக வந்து நிற்கும். அப்ப நம்ம இந்த பொய்யாக பேச முடியாதுல. புட்டும் தேங்காய் பூவும் போல, நகமும் சதையும் போல, மாமான் மச்சானை போல, தொப்புள் கொடி உறவுகளாக, இதெல்லாம் வந்து கவிதை எழுதுவதற்கும் கட்டுரை எழுதுவதற்கும் பேசுவதற்கும் மேடை பேச்சுக்களுக்கும் அழகாக இருக்கும், யதார்த்தத்தில் அழகா இருக்கு. அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு பேசும்போது கூட சொன்னேன், எனக்கு இருக்கிற பெரிய கவலை என்னன்னு கேட்டா தமிழ் சமூகத்தின் மேல. இப்ப இஸ்லாமியர்களை எடுத்துக்கிட்டா, நான் கூட நேற்று சுரேன் ஒரு வீடியோ பார்த்தேன், இவர் பேசியிருந்தாரு, சட்டத்தரணி பார்த்தீங்களோ தெரியல. அதுல அவர் என்ன சொன்னார்னா, முஸ்லீம்கள் ஒரு பிரச்சனை வரும்போது பள்ளிவாசல்கள் ஒன்று சேர்றாங்க, நிறுவனங்கள் ஒன்று சேர்றாங்க, இளைஞர்கள் ஒன்று சேர்றாங்க, அரசியல்வாதிகளுக்கு நாங்க இப்ப ஆதம்பாவாவில இருந்து எல்லாருக்கும் நாங்க பிளேம் பண்றோமே, எங்களுக்கு தீர்வு கிடைக்கலங்கிறதுக்கு தானே. ஆனா இதே தான் எங்களுக்கு மறுபுறம் தமிழ் சமூகத்தின் மேல இருக்கக்கூடிய பாரிய குறையாக இருக்குது. ஓகே, ஹிஜாப் பிரச்சனை வந்திருக்கு, இதை நாங்க யார்கிட்ட போய் பேசுறது? ஏன்னா அந்த வாசல்கள் மூடப்பட்டிருக்கு. சுமந்திரன் பேசுறாரு இல்ல, மனோ கணேசன் மேடையில வந்து மேடைக்கு பேசிட்டு போயிட்டாரு, ஜீவன் தொண்டமான காணோம், கிழக்கு தலைவர்கள் கிழக்க பார்க்கறாங்க, வடக்கு தலைவர்கள் வடக்க பார்க்கறாங்க, மலையக தமிழர்கள் மலையகத்தை பார்க்கறாங்க, கொழும்புல இருக்கக்கூடிய தலைவர்கள் கொழும்பை தவிர எதையும் பார்க்கறாங்க இல்ல, கொழும்பையும் பார்க்கறாங்க இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையை எங்க தலைவர்கள் அணுகுகிறார்களோ இல்லையோ, இப்ப ஒரு அரசியல் கட்சியாக அர்க்கமுனீர் போன்ற தலைமைத்துவங்கள் தமிழ் தரப்புல யாரை போய் அணுகிறது? இப்ப ஏற்கனவே கடந்த இதுல கேபினெட்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான், தமிழ் சமூகத்தின் ஆன்மீக தலைமை எது என்கிற கேள்வியை இவரே முன் வச்சிருந்தார். ஏன் முன் வைக்கிறாங்கன்னு கேட்டா, இப்ப இது அணுக முடியாம இருக்கு எந்த பிரச்சனையும் வரும்போது. எனவே தமிழ் சமூகத்துல இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகள், இளைஞர்கள், இளம் பெண் பிள்ளைகள், இவங்களாவது ஒரு ஃபோர்ஸாக எழும்பி வந்தாங்கன்னா, மாப்பிள்ள இதை பேசிக்கலாம் தானே, மச்சான் இதை முடிச்சுக்கலாம் தானடா, இந்த மாதிரி பேசி தீக்கிற இடம் இருக்கும்ல. இப்ப சுரேனோட எங்களுக்கு அணுக முடியுதுல, சுரேன் என்ன நடக்குது கொஞ்சம் பாரா ராஜா என்று பேச முடியுது. அதே மாதிரி அவருக்கு என்னங்க நடக்குது உங்க கேட்க முடியுதுல. இந்த வாசல் திறக்கப்படாத வரைக்கும் இந்த இனவாத பிரச்சனைகள் முடிவுக்கு வராது. அது நம்ம சமூகத்துமாக இருந்தாலும் சரி, அந்த சமூகமாக இருந்தாலும் சரி. எனவே இஸ்லாமிய இளைஞர்களுக்கு நம்ம சொல்லுகிற விஷயம் என்னன்னா, முதல்ல நபிகள் நாயகத்தினுடைய ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது. என்னன்னு கேட்டா, கஃபாபில் மரி கதிபன் அய்யுஹதிஸ பிகுல்லி மா சமிய, கேள்விப்பட்டது எல்லாவற்றையுமே பரப்புகிறவன் பொய்யன் அப்படிங்கிறாங்க முகமது நபி. எனவே இளைஞர்கள் நாங்க கருத்து சொல்லிட்டோம், எங்களுக்கு கருத்து சொல்ல முடியும், கமெண்ட தட்டுறோம்னு சொல்லி கமெண்ட தட்டாம இது உண்மையா, சம்பந்தப்பட்ட செய்தி என்ன, இதுகளை பேசணும். ஆதாரத்தோட பேசும்போது அது எடுபடும். இப்ப நம்ம ஏன் இப்படி உட்கார்ந்து இதை பேச வேண்டி இருக்குது? மேடம் அவங்க ஒரு லைவ போட்டுறலாம், சுரேன் ஒரு லைவ போட்டுறலாம், ஒரு கட்சி தலைவர் அவர் ஒரு லைவ போட்டுறலாம், இப்படியே கடந்து போயிடலாமே. தனித்தனியாக செய்தாலும் தனியா வந்து விளக்கமாக சொல்லுங்க. இந்த இடத்துக்கு நீங்க ஏன் ஒரு ஊடகமாக கொண்டு வந்திருக்கிறீங்க? இங்க ரெண்டு தமிழ் இளைஞர்கள் இருக்கிறார்கள். தமிழ் இளைஞர்கள் புரியறதுக்கு தான் சொல்றேன், நானும் பச்சை தமிழன் தான், அது வேறு விஷயம். ஏன்னா இலங்கை இஸ்லாமியர்கள், தமிழ் பேசுகிற இஸ்லாமியர்கள், நாங்கள் தமிழர்கள் தான். ஆனா புரிஞ்சுக்கிறதுக்காக மத அடிப்படையில் நாங்கள் இஸ்லாமியர்கள், இந்து சகோதரி இவர் அவங்க கிறிஸ்டியன் நினைக்கிறேன், ஏன் கொண்டாந்து செய்றீங்கன்னா அப்பதான் ஒரு தீர்வு கிடைக்கும். எனவே தீர்வை நோக்கி நகருவோம், சமூக வலைதளங்களில் கவனமாக இருக்கணும். இறுதியாக அர்க்கம் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்கள்? இதில் சகோதரர் ரஷ்மின் குறிப்பிட்ட ஒரு மிக முக்கியமான விடயம், இந்த மாதிரியான நாங்கள் எவ்வாறு செயற்படுவது என்பது. அதில் இன்னொரு விடயத்தை நான் அதில் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறேன்னு சொன்னால், இங்கே நீதிமன்ற சட்டத்தரணியும் குறிப்பிட்டது போன்று நீதிமன்றத்தினூடாக நாங்கள் எடுக்கக்கூடிய தீர்வுகள், நாங்கள் அடையக்கூடிய ரெமெடிஸ் என்று நாங்கள் சொல்லுவோம், அதில் வந்து இருக்கு. ஆனால் அரசியல் ரீதியாக இப்போ உதாரணமாக நாங்கள் நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறித்து நாங்கள் விவாதித்தோம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நாங்கள் தெரிவு செய்து அனுப்புவது அரசியல் ரீதியான தீர்வினை கொண்டு வர, ஒரு பாலிசி சேஞ்ச் கொண்டு வர வேண்டும் என்பது. இல்லாவிட்டால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ அரசாங்கமோ ஜனாதிபதியோ யாரும் தேவையில்லை, தனி மனிதர்கள் நாங்கள் நீதிமன்றத்திலேயே தீர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம். அது ஒரு மேலதிக தீர்வாக தான் இருக்கிறதே தவிர, இவ்வாறான ஒவ்வொரு சுரேன் சொன்னது போன்ற இவ்வாறான ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போது அது அரசாங்கத்தினுடைய நிர்வாக பிரச்சனை என்ற இந்த மாதிரியான ஒரு இடத்தில் தான் அது முட்டி மோதுகிறது. ஆகவே நீதிமன்றத்தினை நாடுவது ஒரு தீர்வாக நாங்கள் முன்வைத்தாலும் அதில் பெரிய ஒரு பங்கு இருக்கிறது அரசியல் ரீதியான தீர்வினை பெற்றுக்கொள்ள. நாங்கள் அதை நோக்கித்தான் நாங்கள் ஒரு சமூகமாக, நாங்கள் ஒரு நாடாக அரசாங்கத்திற்கு அழுத்தங்களை பிரயோகிக்கணும். இங்கே ஒரு பாலிசி சேஞ்ச் வர வேண்டும். கொள்கை ரீதியான, உதாரணமாக இந்த மாதிரியான இன ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் போது சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துங்கள். முஸ்லிமாக இருந்தாலும், தமிழாக இருந்தாலும், சிங்களவராக இருந்தாலும், கிறிஸ்தவராக இருந்தாலும், இனவாதம் பேசினா அவருக்கான சட்டத்தை அமல்படுத்துங்கள். இரண்டாவது விடயம் தான் சட்ட ரீதியான. ஆகவே இந்த இடத்துல இந்த மாதிரியான இனவாத பிரச்சனைகள் இனி வராமல் தடுப்பதற்கு
மூன்று விடயம் முக்கியமான விடயத்தை சகோதரர் ரஸ்மின் குறிப்பிட்டிருந்தால் சமூகமாக நாங்கள் எவ்வாறு செயற்படுவது என்பது ஒரு விடயம். அதனை கட்டாயம் நாங்கள் அவ்வாறு எங்களை பக்குவப்படுத்தி கொண்டு நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொள்வோம். இரண்டாவது, சட்ட ரீதியாக இதற்கான விளக்கங்கள் எவ்வாறு நீங்கள் இவ்வாறான பிரச்சனைகள் ஒரு ஆள் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொன்னால் அது ஒரு இப்போ இந்த நாய் சம்பந்தமான அந்த விவகாரத்துல கூட முஸ்லிம் இளைஞர்கள் இனவாதம் கைத்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஒரு ஆன்லைன் சேஃப்டி ஆக்டினூடாக ஒரு வழக்கினை தாக்கல் செய்தால் அப்போதுதான் புரிந்து கொள்வார்கள் நாங்கள் எவ்வாறு சமூக வலைதளங்களிலே எவ்வாறு ஒரு பக்குவமாக கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்றதை புரிஞ்சு கொள்ளணும். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் சொல்ற கருத்து 4 பேருக்கு பிரச்சனை உருவாக்கக்கூடிய கருத்தாக மாறும். நான் சொல்லிவிட்டு நான் நகர்ந்து விடுவேன். ஆனால் அது இங்கே போய் இனவாத தீயை பற்ற வைக்கும் என்று. ஆகவே முஸ்லீம் இளைஞராக இருந்தான்னா இந்த மாதிரியான தமிழ் இளைஞர் யாராக இருந்தாலும் இனவாதம் கதைத்தால் ஒன்று நாங்கள் சமூகமாக பக்குவப்பட வேண்டும் சௌர் ரஸ்மின் குறிப்பிடும். இரண்டாவது, சட்ட ரீதியாக இதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றன. மூன்றாவது, அரசாங்கம் இது அனைத்தையும் தாண்டி அரசாங்கத்திற்கு ஒரு பொறுப்பு. யார் எந்த கட்சி வந்தாலுமே ஒரு பொறுப்பு இருக்கிறது. இவ்வாறான விடயங்களை இனி நடைபெறாமல் தடுப்பதற்கான மெக்கானிசங்களை உருவாக்குவதற்கு பாலிசி சேஞ்சஸை கொண்டு வந்து கொள்கை ரீதியான சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த அரசாங்கம் ஒப்பிட்ட அளவில் நான் நினைக்கிறேன் பல மாற்று கருத்துக்கள் சகோதரர்களுக்கு இருந்தாலும் ஏனைய அரசாங்கங்களை விட சில விடயங்களை செய்வதற்கு இவர்கள் முயற்சியில் எடுக்கிறார்கள். ஆகவே இந்த அரசாங்கம் எவ்வளவு காலம் இருக்கும் அது சம்பந்தமான விடயம் மக்களுடைய கையில் தான் இருக்கிறது. நாளை இன்னொரு அரசாங்கம் வரும்போது இந்த இனவாத பிரச்சனைகள் தொடர்ந்து சென்றால் அதற்கு தற்போது இருக்கிற அரசாங்கம் ஒரு காரணமாக அமையும். இதனை நாங்கள் எங்களுடைய ஆட்சி காலத்திலேயே முடிவுக்கு கொண்டு வரவில்லை. ஆகவே அரசாங்கத்துக்கு பாரிய பொறுப்பு இருக்கிறது. அரசாங்கமும் இந்த இடத்தில் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதனை குறிக்கொள்ளும். சட்டத்தனி அவர்கள் இறுதியாக ஏதாவது கல்முனை பிரதேசத்துல என்பிபி பார்ட்டியில இருந்து செலக்ட் ஆன எம்பிமார் இருக்கிறாங்க தானே. ஸோ அவங்க என்ன நடவடிக்கை இந்த பிரச்சனைக்கு எடுத்திருக்காங்கன்ற விஷயம் இன்னுமே கிளியரா பப்ளிக்லி அவைலபிள் இல்லை. ஸோ அவங்க கவர்மெண்ட்டு டிரெக்டாக டீல் பண்ணக்கூடிய ஒரு பதவியை வச்சுட்டு இருக்கிறார்கள். ஸோ அவங்களோட பவரை வச்சுக்கொண்டு இந்த விஷயத்துக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அவங்க அவங்களுடைய அந்த பவரை வச்சுக்கொண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் பிரசிடென்ட்டை இது தொடர்பான ஒரு இமீடியட் ஆக்ஷனை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். இலங்கையிலே நாங்கள் பன்மைத்துவ சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பன்மைத்துவ சூழலிலே வாழும் போது பிறரின் மதம், கலாச்சாரம், அவர்களுடைய விழுமியங்களை மதித்து வாழ்வோமாக இருந்தால்தான் சந்தோஷமாக வாழலாம். எனவே பல விடயங்களை இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே பேசியிருக்கிறோம். குறிப்பாக கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆடை பிரச்சினை குறித்து இன்றைய எங்களுடைய கலந்துரையாடல் அமைந்திருந்தது. பல கருத்துக்கள் இங்கே முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்ததில் இருந்து இன்று வரையிலே களத்திலே நிற்கக்கூடிய சமூக நீதி கட்சி அவர்கள் பல விடயங்களை அவர்கள் தரப்பிலே சொல்லியிருந்தார்கள். சட்ட நிவாரணங்களை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதை சட்டத்தனை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஊடகவியலாளராக இதனை எப்படி பார்க்க வேண்டும், ஒரு ஊடகத்திலே இதனை எப்படி கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே சுரேனும் ஒரு சமூக செயற்பாட்டாளராக எதிர்வரக்கூடிய நாட்களில் எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே சகோதரர் ரஸ்மினும் கருத்துக்களை சொல்லியிருந்தார். எனவே இது குறித்த உங்களுடைய கௌரவமான கருத்துக்களையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் முழுமையாக இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். எதிர்காலத்திலே நாங்கள் சந்தோஷமாக இந்த நாட்டிலே வாழ வேண்டும் என்ற ஒரு பாரிய நோக்கத்தின் அடிப்படையிலே இந்த நேர்காணல் மேற்கொள்ளப்பட்டது என்பதை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்காக எங்களுடைய கலையகத்திற்கு என்னுடைய எல்லா வினாக்களுக்கும் சிறப்பான பொறுப்பான பதில்களை வழங்கிய 4 அதிதிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒளிப்பதிவில் உதவிய சகோதரர் முஆத் ஜமீல், ஷஹனி ரமீஸ், ராக்கிப் ஃபரீனுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.